மீண்டும் எல்லா வருகையாளர்களும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல பொழுதாக இருக்கட்டும். இந்த நல்ல பொழுதுல ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்மலாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனித பிறப்பு தான் தலை சிறந்த பிறப்பு அப்படின்லாம் நம்மலாம் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த தலை சிறந்த பிறப்பில் எந்த அளவுக்கு நம்மளால் சிந்திக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்வி. நம்மளாம் நிறைய சிந்திக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தனை மாற்றம் ஏற்படணும். அப்படின்றதுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்துக்கு இறைவனால் வருவிக்க விட்ட வள்ளலார் பல தகவல்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஸ்பேஸோட இன்ஃபர்மேஷன், விண்வெளி ரகசியங்கள், பல ரகசியங்கள் நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. திருவள்ளுவர் கொடுத்துருக்கிறாரு, திருமூலர் பெருமான் கொடுத்துருக்கிறாரு, அகஸ்திய பெருமான் கொடுத்துருக்கிறாரு, சுப்பிரமணியர் முருகன் சொல்லி நம்மளாம் கும்பிட்றோம் இல்லையா, அவரும் கொடுத்துருக்கிறாரு, ஔவையார் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஔவையார்னா எல்லாம் தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி நிறைய ரிஷிமாரர்கள் நமக்கெல்லாம் அந்த விண்வெளி ரகசியத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்வெளி ரகசியத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இந்த விண்வெளியில் என்ன தான் இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்குள்ள அந்த விண்வெளி இருக்குதா, நமக்குள்ளே இருக்கிற விண்வெளி என்ன தன்மையில் இருக்குது, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அந்த 5 எலிமெண்ட்ஸு ஞாபகம் இருக்குங்களா? என்னது? ஓகே, நீர், காற்று, மண், தண்ணி, நெருப்பு, ஆகாயம். இந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடியது வெளி. புரியுதுங்களா? அப்போ நம்ம ஆகாயமாக நம்மளை உருவாக்கி இருக்குது, நம்ம கூட சார்ந்து இருக்குது இந்த ஆகாயம். ஆனால் இந்த ஆகாயம் நம்ம கண்ணுக்கு தெரியுமானா தெரியாது. அந்த தெரியாத ஒன்று தான் அதுக்கு இன்னொரு பேர் மனம். புரியுதுங்களா? மனம். அதை இன்ன வரைக்கும் படம் பிடிச்சோ, ஸ்கேன் பண்ணியோ, எக்ஸ்ரே எடுத்தோ பார்க்க முடியுதா அப்படின்னா பார்க்கணும். அவ்வளோ யூனிக்காக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸு கொண்டு இன்ன வரையில் அந்த மனதை எப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியல. அந்த மனம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாயத்தினுடைய அம்சமும் காற்றினுடைய அம்சமும் கலந்து செய்யப்பட்டது தான் இந்த மனம். அப்போ காற்று அலைபாயக்கூடியது, அசையக்கூடியது. அதுபோல் மனமும் எப்போதும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்னாக்கா அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அதை நிறுத்தத்துக்கு தான் நம்ம இந்த பயிற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும். இந்த தியானம் இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். கொஞ்சமாவது அதை அமைதிப்படுத்துறதுக்கு தான் அந்த டெக்னிக். சில மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்களை சவுண்டை குறைச்சி அப்படியே மனசுக்குள்ளே போய்ட்டு அப்புறம் மனசுக்குள்ளேயே சொல்கிற ஒரு டெக்னிக். இதை மைண்டை சிங்க்ரனைஸ் பண்ணுற சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மனதில் நம்ம நினைச்சதை நினைக்கிறது என்ன வேண்டும் அப்படின்னு தான் அந்த மனசுக்குள்ளே போடுறது. அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் பதியும். மனதில் பகுதிகள் இருக்குது அப்படின்றது பழைய விஷயம். இதெல்லாம் இன்றைக்கி விஞ்ஞானங்கள் அதை புதுசாக கண்டுபிடிச்சலாம். அது கான்ஷியஸ் மைண்டு, இன்னர் கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, அன்கான்ஷியஸ் மைண்டு, இப்படிலாம் நமக்கு பேர் கொடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பழைய சாஸ்திரங்களில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு இந்த 5 லெவல்ஸ் எல்லாம் அப்பயே சொல்லியிருக்கிறது. அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ஸாக இருந்திருக்காங்க, மனதை பற்றி எவ்வளோ துல்லியமாக தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மனதை அவர்கள் மாயை என்று சொல்லியிருக்கிறாங்க. மனம் ஒரு மாயை. திருவள்ளுவர் இந்த மனதை இருள் வெளி, இருள் ஆகாயம் என்று குறிப்பிடுவார். எங்கெல்லாம் இருள் இருக்குதோ அங்கெல்லாம் 2 வினை சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எதற்கு உட்பட்டதுனாக்க நல்வினைக்கும் தீவினைக்கும் உட்பட்டது. பதிவுகள்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் போய் மனசில் வந்து கொஞ்சம் ஒரு உயிருக்கு கெட்டது செஞ்சாலும் சரி, ஒரு உயிருக்கு நன்மை செஞ்சாலும் சரி, அந்த பதிவு அதுக்குள்ளே நமக்குள்ளே போய் பதிஞ்சிடும். அந்த இருள்வெளிக்கு அப்படி ஒரு இது இருக்கு. இப்படி இருள்வெளியில் நம்ம இருக்கக்கூடிய இயற்கையிலே அதுக்கு வந்து ஞானம் இருக்குதா அப்படின்னா, இருள்வெளிக்கு ஞானம் இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ நம்ம பிறக்கும் போது ஞானத்தோட பிறக்கலை அப்படின்னு தெரியுது. அப்போ ஞானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? ஞானத்தை எப்படி கொள்முதல் பண்ணுவது? எப்படி நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்வது? இப்போ குழந்தை பிறக்குது, அதை வளர்க்குறோம், அதை எங்கே அனுப்புகிறோம்? ஞானத்துக்காக, அறிவு கொள்முதலுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி ஞானத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க வேதங்களை நம்ம படிக்கணும். வேதங்கள் யாரும் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போய் கற்றுக்கணும். அந்த காலத்துலலாம் வந்து இப்போ இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது, குருகுலங்கள். என்ன இருந்தது? குருகுலங்கள் இருந்தது. அங்கே ஒரு குரு இருப்பார், அந்த குரு கிட்ட போய் தான் பிள்ளைங்க வந்து பாடங்களை படித்து கொள்ளணும். இன்னைக்கு அது வந்து பள்ளிக்கூடமாக மாறிடுச்சு. ஆனால் குருகுலத்தில் உள்ள பாடம் இருக்குதான்னா அந்த பாடம் இல்லை. ஸ்பேஸை பற்றி உள்ள பாடங்கள்லாம் இருக்குதான்னாக்கா இன்னைக்கு வந்து இல்லை. இப்போ இருக்கிற குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு இன்னைக்கு புதுசாக பாடங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெளிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாடங்கள் வந்து இப்போ யூனிவர்சிட்டி வரைக்கும் இது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பாடங்கள் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த வெளிகளை பற்றி படிக்கிற இது இருக்குதான்னா இல்லை. அப்போ சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சுப்பிரமணிய ஞானத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை திருமூலருடைய திருமந்திரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஔவையாருடைய பாடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை திருக்குறளை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துலேயும் ஸ்பேஸை பற்றி பாடியிருக்கிறாங்க. விளங்குங்களா? நமக்கு தான் தெரியல. அந்த ஸ்பேஸை வந்து மற்ற மற்ற வடிவங்கள் எல்லாம் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம 6 சமயம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 6 சமயம் என்பது எதை எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து கணபத்தியம்னு சொல்லுவோம். கணபத்தியம்னா என்னது? என்ன தெய்வம் அது? விநாயகர், விக்னேஸ்வரர், விக்கினங்களை எல்லாம் தீர்ப்பவர் அப்படின்னு பொருள். இது வந்து உருவத்தால் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க. என்ன முகம்? யானை முகம், பானை வயிறு, காது, தும்பிக்கை, மூஞ்சூர் வாகனம். இதெல்லாம் ஒரு தத்துவமாக ஒரு பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு வந்து வகுக்கப்பட்ட சிம்பாலிக் வர்ஷிப்னு சொல்றது. இதை தான் தத்துவ வழிபாடு. சத்துவமாக இருக்கிறத ஒன்றை நம்ம கண்ணுக்கு தெரியாது, புலன்களுக்கு தெரியாது என்பதனால அதை வந்து நம்ம ஒரு பக்தி வளர்கிறதுக்கும் அந்த ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வந்து உருவங்களை வகுத்து சொன்னாங்க. இதைத்தான் முழு முதல் பொருள் அப்படின்னு சொன்னாங்க. முதல் பொருள் இது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை இன்னைக்கு வந்து மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு இது எங்களோட முதல் பொருள் இதுதான் சொன்னாக்க, உருவத்தை சொன்னால் இன்னைக்கு ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால இது வந்து குழுவுக்குறி அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். அப்படின்னா ஒரு குழு சார்ந்தவங்களுக்காக சொல்லப்படுகிறது, ஒரு இந்து மக்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு பேசிக் நாலேஜ் இது உருவ வழிபாடு. அதோடைய உண்மையான தோற்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தோற்றம் எல்லாம் வந்து வெளி, அந்த 3வது வெளின்னு போட்டிருக்கோம் பாருங்க. அன்றைக்கு வந்து 1, 2க்குள்ள வெளி நமக்கு வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. அந்த 3வது வெளி தான் 1வது வெளி. அது என்ற காலகட்டம் வரைக்கும் அப்படின்னா வள்ளலார் பிறக்கிற காலகட்டம் வரைக்கும் பராபரை தான் முதல் வெளி. அந்த முதல் வெளியை தான் எப்படி வச்சாங்கன்னா விநாயகராக வச்சாங்க. கணபத்தியம் அப்படின்னு, அதுதான் கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி. விலங்குல தேவ கணங்களாக இருக்கக்கூடியது. இப்படி உருவ வழிபாடு. அதுபோல இன்னொரு வழிபாடு என்னன்னா சிவலிங்க வழிபாடு, லிங்க வழிபாடு. இதுவும் வந்து அந்த வெளியத்தான் லிங்கமாக வகுத்தாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? வாட்ஸ்அப்ல எல்லாம் யூடியூப்லலாம் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன சர்ச்சு அது? சிவலிங்கம்.
அதை அந்த சிவலிங்கத்தை வந்து எப்படி வர்ணிக்கிறாங்க, என்ன வழிபாடுன்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஸ்பேஸை வந்து குறிக்குது என்பதுக்கு சித்தர்களுடைய பாடல்கள் தெளிவாக இருக்குது. ஏன்னா இந்த சித்திர இலக்கியங்களெல்லாம் யாரும் படிக்கிறது கிடையாது. அதனால அறிவில் வந்து நிறைய வகை அறிவு வகைகள் இருக்கு. இப்போ அதை வந்து ஒரு ஒரு ஆண்குறி அப்படின்னு சொல்லுகின்றது என்ன அறிவுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பூத அறிவு. பூத அறிவில் அதை அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஞான அறிவில் அதை அப்படி சொல்ல முடியுமானாக்கா அது அப்படி இல்லை. ஞான அறிவில் அது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குதுனாக்கா, அது வந்து ஒரு வெளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெளியினுடைய துணை கொண்டு என்ன ஆகலாம், பிறவியை கடக்கலாம் அப்படின்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. கடுவெளி சித்தருடைய பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்ப சிவலிங்கமாக வழிபடுகின்ற இது வந்து உருவமா அருவமா அப்படின்னு கேட்டா அருவம். ஏன்னா அதுக்கு கை இல்லை, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்ப அதே பொருளை நடராஜராகவும் நமக்கு வந்து கற்பித்திருக்கிறாங்க. இருக்குது இல்லையா? அப்ப நடராஜர் என்பது என்னென்னலாம் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, மனிதன் போன்றே முகம் இருக்குது. ஆனா கால் மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா மாற்றப்பட்டிருக்கு. அது ஒரு டெக்னிக்கை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு. இது வந்து உருவம். ஆனா இதோட உண்மை தோற்றம் எப்படி இருக்குதுனாக்கா மூன்றாவது வெளியாக இருக்கின்றது, பராபரை வெளி. அடுத்து என்னவாக இருக்குது? இது சிவ வழிபாட்டுகள். அடுத்து வந்து சக்தம். சக்தம்னா எதை குறிக்கணும்? சக்தியை குறிக்கும், பராசக்தியை குறிக்கும், துர்க்கையை குறிக்கும். துர்க்கை அப்படின்னா துர் அப்படின்னால கெட்டது, மரணம் என்று அர்த்தம். கை என்ன கை கொடுப்பவள் அப்படின்னு இருக்கும். அப்ப துர்கா அப்படின்னு சொன்னாக்க துர்கதியை போக்குவள், மரணத்தை போக்குகுவள் என்று பொருள் அந்த சக்திக்கு வந்து பொருள். இல்லைங்களா? இதை எப்படி நமக்கு உருவகப்படுத்தினாங்க? அந்த வெளி அந்த ஸ்பேஸ் தான் அந்த துர்க்கை. அதை வந்து எப்படி கொடுத்தாங்க? ஒரு பெண் உருவமாக கொடுத்து, இல்லைங்களா, அதுக்கு சூளம் அது இதெல்லாம் வச்சு அமைத்து, சரி இப்படி நீங்கள் முதல்ல கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வகுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து 6 வழிபாட்டில் கணபத்தியம் முடிஞ்சு, சிவ வழிபாடு முடிஞ்சு, சக்தம் முடிஞ்சுது. அடுத்து வந்து முருக வழிபாடு. இந்த முருகன் என்று சொல்லக்கூடியவர் நம்மள மாதிரி பிறந்து தவம் இயற்றி எந்த நிலையை அடைந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பராபர நிலையை வந்து அடைந்தவர். அதனால் முருக வழிபாடு நமக்கு நம்மளோட இதில் வந்து தமிழர்கள் வழிபாடில் தொன்மையான வழிபாடு, தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லி வழிபடுவோம். அடுத்தது சூரிய வழிபாடு. சூரியனை வந்து கௌமாரம் சொல்லுவாங்க. அது வந்து சூரியனை வந்து வழிபடுகின்ற அன்னைக்கு வந்து அதுதான் ஒளி. கடவுள்லாம் இந்த மாதிரி சூட்சமாக கடவுள் இருப்பதெல்லாம் யாருக்கும் தெரியுமானா யாருக்கும் தெரியாது. பின்னால் வந்தவங்க தான் அதெல்லாம் தவம் பண்ணி இந்த உண்மையை வந்து கண்டுபிடிச்சாங்க. கடவுள் வந்து கண்ணுக்கு தெரியாத, கண்ணால் பார்க்க முடியாத ஒளியாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அன்னவரை ஏகன் அநேகனாக இருக்கின்றார். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ ஏகனாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் அநேகனாகவும் இருக்கிறாரு. சூரிய ஒளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதுனால சூரியனே தெய்வமாக நினைத்து கும்பிட்ட ஒரு காலம் கௌமாரமாக இருந்தது. ஸோ இப்படி வந்து கடைசியாக வந்து இந்த நாராயண வழிபாடு இல்லைங்களா, நாராயண வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம அது இதுதான் இந்த 6 சமய வழிபாடுகள் தான் நமக்கு என்ன வழிபாடுன்னு சொல்லுவாங்க, இந்து மத வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி நடைமுறையில் இன்ன வரைக்கும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த 6 சமய வழிபாடுகள். இதற்கு முன்பு அந்த 6 சமயத்துக்கு முன்பு ஏகப்பட்ட வழிபாடுகள்லாம் இருந்திருக்குது. அதையெல்லாம் குறுக்கி கொண்டாந்து எதில் வச்சுட்டாங்கனாக்க 6க்குள்ள அடக்கி வச்சுட்டாங்க. இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த 6 வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்ட வழிபாடு இல்லை அப்படின்றது எல்லா முனிவர்களும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க?
முடிவாக்கிட்டாங்க. இதுக்கு மேல இல்ல அப்படின்னு முடிவாக்கிட்டாங்க. சிவன் வழிபாட்டுக்கு முந்தின வெளிப்பாடு இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின மந்திரம் இல்ல, நமச்சிவாயத்துக்கு மிஞ்சின மந்திரம் இல்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல இல்ல அப்படின்னு நிறைய இடத்துல வந்து இதுக்கு மேல இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்தது? 5ஆம் தேதி 10வது மாதம் 1823 இந்த உலகத்துக்கு யார் வரா? வள்ளல் பெருமான் வராரு. ஒரு குழந்தை. அவருடைய உயிரில் வந்து எது கலந்து இந்த உலகத்துக்கு வருது அப்படின்னா 6 சமயத்துக்கும் அப்பால் பட்ட ஒரு ஒளி. அது எது யாருக்குள்ள சார்ந்து வருது? வள்ளல் பெருமான் உயிர்ல சார்ந்து இந்த உலகத்துக்குள்ள வந்து பிறவி எடுக்குது. என்னமோ சொல்லணும்னு வருது. அது யாருக்குமே தெரியாது. எந்த முனிவர்களும் எந்த வேதத்திலும் இப்படி ஒரு ஆள் வருவாரு, இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லுவாரு அப்படின்ற தகவல் இருக்கு முன்னு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வேதத்திலையும் கிடையவே கிடையாது. ரிக்கு வேதத்துல கிடையாது, யஜுர் வேதத்துல கிடையாது, சாம வேதத்துல கிடையாது, அதர் வேதத்திலையும் கிடையாது. இதுதான் இந்து மதத்தினுடைய தொன்மையான வேதங்கள் சொல்லுவாங்க. சொல்லியிருக்கிறாங்களே, தெரியுந்தானே அதெல்லாம் உங்களுக்கு? எத்தனை வேதம்? 4 வேதம். ரிக்கு, யஜுர், சாம, அதர் வேதங்கள் தான் 4 வேதங்கள், முக்கியமான வேதங்கள். ஆனா இதெல்லாம் யாரு படிக்கிறா? யாராவது படிக்கிறோமா? அது என்ன மொழியில இருக்குது அந்த வேதங்கள்லாம்? சமஸ்கிருத மொழியில் இருக்கு. நானே என்னப்பா அதெல்லாம் படிச்சது கிடையாது. இல்லைங்களா? அதுக்கு பிற்பாடு தான் வந்து திருமந்திரம் வந்தது, திருக்குறள் வந்தது. இல்லைங்களா? ஆனால் சாரம் மாறி இருக்குதா அப்படின்னா சாரம் மாறல. அந்த ரிக்கில் என்ன இருக்குதோ அதனுடைய டெஸ்டினேஷன் என்னவோ அந்த இதை மையமாக வச்சு தான் தமிழில் வந்தது. நான் தமிழில் வந்தாலும் அது ஈஸியாக எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்துச்சா? இல்லை. எல்லாம் எப்படி வந்திருக்குது? பாட்டு, பாஸ்வேர்ட், பரிபாஷை எல்லாம் நம்ம பரிபாஷைன்னு சொல்ல முடியாது. பரிபாஷையும் கலந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. பரினா குதிரைன்னு அர்த்தம். குதிரை பாஷைன்னு மேலோட்டமாக சொன்னால் குதிரை பாஷை. குதிரைன்னா இன்னொரு அர்த்தம் என்னது? வாசின்னு அர்த்தம். வாசின்னா இன்னொரு அர்த்தம் உயிர்னு அர்த்தம். உயிர்னா இன்னொரு அர்த்தத்துக்கு ஆன்மான்னு அர்த்தம். அப்ப ஆன்மா நிலையில உள்ள பாஷையில சொல்லப்படுற ஒரு விஷயம். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம என்னவா இருக்கிறோம்? மனிதனா இருக்கிறோம். சரிங்களா? அப்ப ஆன்மா பாஷையில சொல்லக்கூடிய மொழிக்கும் மனித நிலையில இருந்து படிக்கிறதுக்கும் விளங்குமா அப்படின்னா கருத்து எடுக்க முடியுமா? ஆன்மா பாஷையில இருந்து சொல்லப்பட்டதுன்னா எடுக்க முடியாது. அதனால என்ன ஆச்சு தெரியுங்களா? படிக்கிற பழக்கம் இல்லை. அது புரியல. படிச்சா என்னன்னு அது புரியல, விளங்கல. அந்த மாதிரி விளங்கலன்னா அதனால யாருக்கு நட்டம்? மனித குலத்துக்கு நட்டம், நமக்கு நட்டம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு, நம்ம தாத்தா பாட்டிக்கு கிடைக்காமே போயிடுச்சு. எல்லாம் பத்திரிக்கை படிக்கிறதோட காலத்தை ஒட்டி முடிச்சுட்டாங்களே ஒழிய ஞானத்தை யாரும் படிச்சாங்களா அப்படின்னா படிக்கல. அது படிக்கக்கூடிய அளவில் அது வந்து நமக்கு சுலபமாக விளங்கக்கூடியதுலையும் விஷயம் இல்லை. இந்த லட்சத்தில் சூனிய சம்பாஷணம் பரிபாஷை சொன்னால் எப்படி விளங்கும்? அதுக்குன்னு தனி ஒரு அறிவு இருந்தால் தான் அது விளங்கும், இல்லைன்னா அது விளங்கவே விளங்காது. ஸோ இப்படி தான் வந்து நிறைய லட்சக்கணக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வேறு வேறு பாஷைகளில் அவங்க சொன்னதுனால சாதாரண மக்கள் படித்து அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா புலவர்கள் வந்து தமிழ் புலவர்கள் அதுக்குரிய ஓரளவுக்கு விளக்கம் கொடுக்க முற்பட்டார்கள். இப்போ அந்த திருக்குறளே எடுத்துங்க. திருக்குறளை நேராக நீங்கள் படிச்சீங்கன்னா விளங்குமா? விளங்காது. ஆனால் அந்த பொழிப்புரை, கருத்துரை, விளக்குரைன்னு படிக்கும்போது என்ன ஆகும்? நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு. அந்த மாதிரி நிறைய சித்தர் இலக்கியங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி விளக்கம் கொடுத்தா தான் அது வந்து விளங்கும்.
ஸோ இப்படி சொல்லப்பட்ட எல்லா வேதங்களோடையும் அதோடைய உலகம் எதை பற்றி பேசினார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பராபரை உலகத்தை தான் பேசியிருக்கிறது. 6 சமய வழிபாடெல்லாம் அதுக்குள்ள அடங்கியது தான், அதுக்கு மீறிய வழிபாடு இல்லை. இவர் ஞானவள்ளல் ராமலிங்க சுவாமிகள் பிறந்தது இந்த 6 சமயத்தை இன்னும் வலுவூட்டுறதுக்காக வந்தாரா அப்படின்னா இல்லை. இவர் என்ன சொல்றாரு, 6 சமய வழிபாடும் பொய் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன தொன்று தொட்டு பாட்டம் பூட்டம் எல்லாம் நம்ம வணங்கிய இது கட்டிய கோயில்கள் எல்லாத்தையும் இவர் என்ன சொல்றாரு, அதை நீ நம்பாத, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. பெரிய அதிர்ச்சியா இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் சொன்னது பொய்யா? சத்தியம் பற்றி சொல்றாரு. நான் எதனால அவர் பொய்ன்னு சொல்றாரு அப்படின்றது இப்ப எங்களை போன்றவங்களாம் ஆய்வு பண்ணுவோம், விலங்குல நான் ஆய்வு பண்ணேன் எதனால இவர் எதனால இதை பொய்ன்னு சொல்றாரு. எவ்வளோ சாதிச்சிருக்காங்க, எவ்வளோ ஞானங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. பராபரை பொய்யா? பொய்யன்றார் இவர். யோசிக்க வேண்டிய விஷயம், அதனால தான் நான் சொன்னேன், இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சிந்தித்தவங்களுக்கு தான் இந்த உண்மை தெரியும். சிந்திக்காதவங்களுக்கு என்ன வரும்னா கோபம் வரும். வருமா வராது? 6 சமயம் பொய்யுன்னா கோபம் வருமா வராது? அதனால யார் மேலே கோவிச்சுக்குவாங்க? வள்ளலார் மேலே கோவிச்சுக்குவாங்க. வள்ளலார் எப்படி இப்படி சொல்லலாம்? இப்போ வள்ளலார் சொன்னதை நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கும் அடி விழுவும், என் மேலேயே நீங்கள் கோபம். அது மாதிரி கோவிச்சுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. இந்த பராபரை உலகத்தில் உள்ளவங்களுக்கு தான் சித்தர்கள் அப்படின்னு, ஞானியர்கள், ரிஷிமார்கள் என்று பெயர். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? கோடான கோடி பேர் இருக்கிறாங்கன்றது வள்ளலாரே சொல்றாரு. 19ஆம் நூற்றாண்டில் வந்தவர் இவர் ஞானம் பெற்று அவங்களோட கம்யூனிகேஷன்லாம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம யாராவது கம்யூனிகேஷன் பண்ண முடியுதா? ஒரு ஆள்கிட்ட கூட நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஆனால் அவர் கம்யூனிகேஷன் பண்ணுறாரு. கம்யூனிகேஷன் பண்ணி என்ன கேட்குறாரு அவங்க கிட்ட இருந்து, உங்களுக்குலாம் அருப்புரை ஜோதியா தெரியுமான்னு கேட்குறாரு. அவங்களாம் என்ன சொல்றாங்க? அருப்புரை ஜோதியா? அவர் யாரு? எங்க இருக்கிறாரு? இல்ல அவர் இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கு 10 அறிவு. யாருக்கு? சித்தர்களுக்கெல்லாம் 10 அறிவு. நம்ம தான் 6 அறிவு. 6 அறிவு உயிரினம், அவங்க 10 அறிவு உயிரினம் இந்த பூமியில வாழ்றாங்க. அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனுடைய மூளையில எத்தனை அறிவு இயங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்றது சொல்லி இருக்கிறாங்கன்னா 10 அறிவு இயங்கி. அந்த 10 அறிவு ஞானம் தான் திருக்குறள், 10 அறிவுல உள்ள ஞானம் தான் திருப்புகழ், திருமந்திரம். இப்படி ஏகப்பட்ட ஞான நூல்கள் எல்லாமே 10 அறிவுக்கு உட்பட்டு எழுதப்பட்டது. அப்ப இதை வள்ளலார் கேட்கிறாரு, உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னாக்கா யாருக்குமே தெரியாது என்று. அப்படி ஒருத்தர் இருப்பாரா, இருக்கிறாரா அப்படின்னா எங்க அறிவுக்கு அது அணுவளவு கூட எட்டலைன்றார். அணுவளவு, அணுன்னா தெரியுங்களா? மிக 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 சிறு. அப்படின்னா கொஞ்சம் கூட அறவே அவங்களுக்கு இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் என்பது தெரியாது. இதுதான் ட்ரெண்ட். சன்மார்க்கனுடைய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 அறிவுக்கு உள்ளவங்களுக்கு எட்டாத ஒரு இன்ஃபர்மேஷன், எட்டாத ஒரு கடவுள், எட்டாத ஒரு ஒளி, எட்டாத ஒரு வெளி, அதை பற்றி சொல்றது தான் வள்ளல் பெருமானுடைய வேலை. இந்த உலகத்துக்கு அவர் எதுக்கு வந்தாருன்னாக்க இப்படி 10 அறிவு கொண்ட ஞானிகளுக்கும் ரிஷிமார்களுக்கும் எட்டாத ஒன்றை சொல்றதுக்கு தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை இறைவன் அனுப்பினான், அந்த பூமிக்கு என்ன அனுப்பினான், அனுப்பி உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிய நூல் தான் என்ன நூல்? 6ஆம் திருமுறை. இதுக்குள்ள ஒரு 3000 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடலுக்கு சில பாடல்கள் 4 வரி இருக்குது, சில பாடல்களுக்கு 8 வரி இருக்குது, சில பாடல்களுக்கு 12, 16 வரிகள் இருக்கு. சீருன்னு சொல்றது. அப்ப இதுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கும், இதெல்லாம் நம்ம ஒரு நாள்ல படிச்சுக்க முடியுமா, தெரிஞ்சு கொள்ள முடியுமா?
ஒவ்வொரு வரைக்கும் பேசினா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்களை உள்ளுக்கு புதைச்சி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அகண்ட அறிவுலேருந்து சொல்லும் போது அவங்களாம் சும்மா ஒவ்வொரு 8 வரியில ஒரு பாடலை சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய புதையல் அடங்கியிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சுக்கிட்டாதான் உயரம். இந்த பூமியில நம்ம மனித பிறப்பு ஒண்டிதான் உயரத்துக்குன்னு உள்ள பிறப்புன்னு சொல்றாங்க. அது உயருதுன்னா என்ன அர்த்தம்? உயர் புரியுதுங்களா? உயரத்துக்குன்னு உள்ள பிறப்பு. ஐயிரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான் கையிரண்டும் கண்ணிரண்டும் காலிரண்டுமானதே மெய்திரண்ட ரசகந்தமானதும் சொல்லுகின்ற தூய்மையே உய்ய காயமானது. சிவவாக்கியருடைய பாடல். உய்ய காயம் ஆனது. பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடம்பு உயரத்துக்குன்னு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். இப்போ நிறைய பேருக்கு எதுக்கு நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், யார் நம்மளை படைச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த உயிர் என்ன அப்பா அம்மா கொடுத்த உயிரா? இல்லையே. அப்ப யார் கொடுத்த உயிர்? எதுக்கு உயிர் கொடுத்தான்னு ஒரு கேள்வி வரணும் இல்லையா? சிந்திக்கும் இல்லையா? இப்ப மற்ற உயிரை 5 அறிவு தான் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த எந்த நாயும் பூனையும் எதுவும் மாடு வீடெல்லாம் சிந்திக்குமா? உயிர் யார் கொடுத்தான்னு சிந்திக்குமா? சிந்திக்காது. அப்ப நம்மளும் சிந்திக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்மளாம் யாரு? பெருமைக்கு சொல்லிக்கலாம் 6 அறிவு. ஆனா என்ன அறிவுல இருக்கிறோம்? 5 அறிவுலே இருக்கணும். சிந்திக்கலன்னா 5 அறிவு. ஆமா, யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 6 அறிவு. பகுத்து அறிகின்ற அறிவை தான் 6 அறிவுன்னு சொன்னாங்க. பகுத்தறிவு, சிந்திக்கின்ற அறிவு. அப்ப நான் யார்? நான் இங்க என்னத்துக்கு நான் வந்தேன்? எப்படி வந்தேன்? இது ஒரு பூமி. இந்த பூமியில எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இறைவன் என்னை இங்க உணர்ந்தான்? என்ன நோக்கத்துக்காக உயிர் கொடுத்து உடம்பு கொடுத்து என்னை இங்க போட்டிருக்கான்? இந்த உடம்பு எடுப்பதற்கு முன்பு நான் என்னென்னவாலாம் பிறந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பரும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். வீடுன்னா முத்தி. இன்னைக்கு தான் நான் உன்னை முத்தி அடைஞ்சேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் வந்து படிப்பேன். அப்ப இதுல இருந்து தெரியுது, ஒரு அறிவுல இருந்து 2, 3, 4, 5, 6 அறிவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா நம்ம வந்து எவ்வளவு நாளா இருக்கு? இன்னும் 1 மாசமா 2 மாசமா? பல கோடி யுகங்களாக நம்ம இங்கே பண்ணி என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே வந்துகிட்டு இருக்கணும். சிந்திக்கலைன்னா இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் பெருமான் சொல்ல, எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்திய அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி. எல்லை இல் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேரார். அப்ப இறைவனுடைய உலகத்தை நீ சேரலன்னா பிறவி என்ற பிணிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. 2 பேரும் அதே கருத்து தான் சொல்றாங்க. எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்திய இருங்கடல் கருங்கடல். இருங்கடல் என்பது கருங்கடல். கருங்கடலுக்கு விழுந்தா வர முடியுமா? மீண்டு வர முடியாது. அது மாதிரி இந்த பிறவியிலுக்குள்ள நம்ம வந்துட்டோமா பிறப்பை நம்மளால ஒழிக்க முடியாது. கடவுள் நிலை அடைந்தால்தான் பிறப்பை ஒழிக்க முடியும். எப்படி வச்சு நம்மளை மாட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? புரியுதுங்களா? நம்ம சொந்தமா தப்பிக்க முடியுமா? நம்மளால சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா இந்த 5 புலன்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். மயக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. சிந்திக்கலைன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். சிந்திக்கணும். அதான் கடவுள் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் சிந்திங்க அப்படின்னு. நீங்க யாரு, எங்க வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணும்? திருவள்ளுவரை கேட்டா அவர் என்ன சொல்றாரு? என்னையா ஞானம் பெற்றவங்க கொஞ்சம் பேரு, ஞானம் பெறாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இலர் பலராகிய காரணம் நோன்பா சில நோடாதான் பலன். தவம் செய்யறவன் கொஞ்சம் பேரு, தவம் செய்யாதவன் ரொம்ப பேரு, பிறப்பை ஒழிக்கிறவன் கொஞ்சம் பேரு, பிறப்பை ஒழிக்காதவன் ரொம்ப பேரு. அகஸ்திய முனிவர் சொல்றாரு, புருடர்களே உளுத்தர் உண்டு அனந்தம் கோடி. உளுத்தர் சொல்றாரு அந்த வார்த்தை. உளுத்தர்னா பயன்.
பருப்பெல்லாம் உளுத்து போச்சு, இது பயன்படுத்த முடியாது, கச்சா உளுத்து போச்சு, அரிசி உளுத்து போச்சு. அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து உளுத்தர் வாழ்க்கைன்னு சொல்றாரு. வீணா போகுது அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சிந்திக்கல. அப்ப சிந்திக்காத வாழ்க்கையெல்லாம் வந்து பயனற்ற வாழ்க்கையாக போயிடும். ஆன்ம லாபத்தை பெற முடியும். ஆக இந்த சித்தர் குலங்கள்லாம் நமக்கு வந்து கொடுத்த தகவல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இந்த பராபரை உலகத்தினுடைய எப்படி போய் வாழ்றது, எப்படி நீங்க இங்க இருந்து எப்படி அங்க அந்த உலகத்துக்கு போறது. மண் உலகத்தில் பிறந்த மனிதன் எங்க போய் வாழணும்? விண்ணுலகத்துல வாழும். தினமும் நம்ம உலகத்துல என்னத்தை பார்க்கணும்? மரணத்தை பார்க்கணும். நமக்கும் வரும் தானே, சிந்திக்கிறப்பா நமக்கும் வருமே, இந்த மாதிரி ஆயிடுமே, என்ன பண்றது, இதுக்கு என்ன வழி, எங்க போய் வாழ்றது? வேதம் படிச்சாதான் தெரியும் எங்க போய் வாழணும் அப்படின்றது. இப்ப அந்த பராபரையில் உள்ள வேதத்தெல்லாம் படிச்சா நீங்க அந்த பராபரை உலகத்துல தான் போய் வாழணும் அப்படின்ற தகவல் தான் நமக்கு தரப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு திருக்குறள்ல சொல்றேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, திருக்குறள் படிச்சவங்களுக்கு தெரியும். வையம், வையம்னா உலகம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர். இந்த வாழ்வாங்கு வாழ்வது என்பது என்னன்னா மரணமில்லாத வாழ்வு. அந்த வாழ்க்கை யார் வாழ்கின்றானா அவன் தெய்வத்துள் வைக்கப்படும். அவன் யாருன்னு சொல்றாரு? தெய்வம். அப்ப மனிதன் என்பவன் என்னவா மாறலாம்? தெய்வமாக. பாட்டு பாடி இருக்கிறாங்களே, கண்ணதாசன் எழுதியிருக்கிறார்ல, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். சிம்பிளா கொடுத்திருக்கிறார், ஈஸியா எல்லாத்துக்குள்ளேயும் ஈஸியா போகும். சித்தர்கள் சொன்னதை வந்து அப்படியே மொழிபெயர்த்து ஈஸியா எப்படி கொடுக்கறது அப்படின்றதுல நிறைய தத்துவ பாடல்கள் வந்து உண்டு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமே, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன். என்ன சிம்பிளானது. நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இறைவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பாவம் பாவம் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. பட்டினத்தை முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டு இன்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்ல. அம்பலவாணர் அடி சார்ந்து உய்ய அறிவார் இல்லையே. மன்னன் கூட என்ன ஆயிடுறான், கோடீஸ்வரன் கூட என்ன ஆயிரும், மாட்டு போறோம். அதை பார்த்து இன்னும் நீ புத்தி வரலையான்னு கேட்கிற, சிந்திக்கலையா, இன்னும் உனக்கும் வரும்னு நீ உனக்கு தெரியலையா? அப்படிப்பட்ட மன்னனே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியல. நீ வந்து இங்க போய் வாழ்றதுக்கு வழி செஞ்சியா? அடி அம்பலவான அடி சார்ந்து அப்படின்னா பராபரை உலகத்தை சார்ந்து நீ வாழ உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றது. இன்னும் சில சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுங்களா? சில உயிரினங்களை வைத்து நாம் சில புத்தி சிந்திக்க சொல்றாங்க. அது என்னன்னாக்க, இந்த கடல்ல இருக்கிற ஆமை இருக்கு இல்லையா, கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமான வாருக்கும் மடலுள்ளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலிலே நினைந்து காண உண்மையான உண்மையை. கடவுளை எல்லாம் வெளியில தேடிட்டு வரும். கடவுளை கல்லில் வச்சு நமக்கு எல்லாம் காட்டி கொடுத்துட்டாங்க, கல்லை பார்த்துட்டு கடவுளை கூப்பிட்டுட்டு போகணும். ஆனா உண்மையிலே அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறது இல்லைங்களா? கடவுள் நமக்குள்ள இருக்கிறது. ஆனா நம்ம அதை ஈஸியா உணர முடிவதில்லை. அதுக்கு சில தடைகள் எல்லாம் நமக்கு வந்து இருக்கிறதுனால அதை வந்து உணர முடியும். அந்த உணர்றதுக்கு அதை அடைவதற்கு எதை உபமானமாக ஒன்று சொல்றாங்க. சொத்தோவா எதை கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடல் ஆமையை வந்து கொடுக்குறாங்க. கடல்ல இருக்கக்கூடிய ஆமை, இந்த கடல் ஆமை என்பது கிட்டத்தட்ட ஒரு 2000 மைல்களுக்கு அப்பால் வந்து இருக்கும். கடல் நடுவில் வந்து இருக்கும். பெரிய பெரிய ஆமைகள் எல்லாம் இவ்வளோ பெருசு கிட்ட இருக்கும் ஒரு ஆமை. ஆனா அது முட்டை இடணும்னு சொன்னா எங்க வரும்? கரைக்கு தான் வரும். கரைக்கு வந்து அது என்ன செய்யும்? அப்படியே முட்டை போட்டு போயிருமா? இல்லை, நோண்டும். அந்த மணல்ல வந்து நோண்டி நோண்டி நோண்டி
அந்த மணல் குழிக்குள்ள என்ன செய்யும், எவ்வளோ முட்டை விடும்? 100க்கு மேலே 200 முட்டை கூட அந்த கடலாமை வந்து முட்டை விட்டுட்டு மண்ணை போட்டு என்ன செஞ்சிருமா, திருப்பி எல்லாத்தையும் மூடிட்டு அது திருப்பி எங்கே அதோடைய வாழ்வு ஆதாரம் எங்கேயோ அங்கே போயிருமா. 2000 மைல்களுக்கு அப்பால் அது உள்ளுக்கு போய் அங்கே போய் வாழும். அங்கே வாழும்போது அது என்ன செய்யுமா, அது முட்டை விட்டதை நினைக்குமா. விளங்குங்களா? அந்த நினைவு, அந்த வைப்ரேஷன், ஒயர்லாம் ஒன்றும் இல்லை தெரியுங்களா, நினைவு தான். அதோடைய நினைவு வந்து என்ன செய்யும்னாக்க இந்த முட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குஞ்சு பொறிச்சு இந்த கடல் குஞ்சு ஆமை குஞ்சுங்களாம் என்ன பண்ணுமா, நேராக அது அதோட போய் சேர்ந்துடும். அது மாதிரி இந்த பராபரை உலகம் நமக்கு உயிரை கொடுத்துருக்குது, படைச்சிருக்குது. ஒரு ஆமைக்கு தெரியுது அது வர்க்கம் எங்க அதோட போய் சேர தெரியுது, உனக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. உனக்கு 6 அறிவு இருக்கு, நீ போய் எங்க போய் சேரணும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. கடலிலே திரியுமாமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமான வாருபோ மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை. கடவுள் உங்களுதானே இருக்கிறாரு, அவரை நீயா கொண்டு அடைய முடியல? நீ அடைய முயற்சிக்கணும், சிந்திக்கணும், தெரியணும், வழி தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த நமக்குள்ள இருக்கிறத எப்படி அந்த காலத்துல உள்ள சித்தர்கள்லாம் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன டெக்னிக் அவங்களாம் பயன்படுத்தியிருப்பாங்க? எப்படி அவங்களுக்குலாம் அந்த 10 அறிவு ஞானம் வந்து கிடைச்சது? வள்ளலார் விட்டுருவோம், அப்புறம் வருவோம் வள்ளலாரோட சப்ஜெக்டுக்கு. 10 அறிவுக்குள்ள உள்ள டெக்னிக் என்ன டெக்னிக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன அறிவு கிடைச்சிருக்கு? அந்த பராபரை வந்து அறிவை கொடுத்துருக்கு. விளங்குங்களா? அறிவை தூண்டி விட்டுருக்குது. எப்படி தூண்டி விட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே இந்த கடவுள் தன்மை, என்னுடைய தன்மை நீ அடையிறதுக்கு உனக்கு வழி இருக்குது. அதுக்குள்ள ஒரு மூலப்பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா, விந்து அணுக்கள்ல உற்பத்தி ஆகின்ற ஒரு உயிர். எங்க உற்பத்தி ஆகுது? விந்து அணுக்கள். மொத்தம் நமக்கு எத்தனை அணுக்கள்னா 7 தாதுக்கள். உண்ட உணவு என்னாக ஆகும்? ரசம், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, எலும்புச்சோறு, ஃபைனல் தான் சுக்கிலத்தாது. அது எத்தனை வயசுல உற்பத்தி ஆகும்? சுக்கில சுரோனிதத்தாது. பெண்கள் சுரோனிதம், ஆண்கள் சுக்கிலம். இந்த தாது எத்தனை வயசுல வரும்? 12 வயசுல வரும். அதனால தான் பொண்ணு வந்து ருதுவான பிற்பாடு அதுக்கு வந்து பெரிய சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த சடங்கு என்ன என்ன இன்ஃபர்மேஷன் நமக்காக வச்சிருக்கிறாங்க? அந்த பொண்ணுக்குரிய சடங்குனுடைய சங்கதி என்ன? என்ன செய்தி? செய்தி இருக்குமா இருக்காதா? செய்தி இருக்கும். நீ அழியாத உடம்பை பெறுவதற்கு உனக்கு நீ தகுதியான இது வந்துட்ட அப்படின்னு சொல்றது தான் அதனுடைய இது. அதை வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி அதை வந்து பொருள்படுத்துவாங்க. செய்கிறாங்களா இல்லையா? மற்ற இடத்துல இருக்குதா? மற்ற இடத்துல பொண்ணே பிறக்கிறது இல்லையா? ஆனால் இந்த மாதிரி ஒரு சங்கதியை வந்து அங்கே இல்லை. நம்மளோட இதில் தான் எல்லாத்துலேயுமே சங்கதி இருக்கு. எல்லா சடங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கதி அதுக்குள்ள மறைபொருளாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம சிந்திக்காதனால அதை வெறும் சடங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓ இப்படி வந்துட்டா அப்படி செய்யணும் போல இருக்கு, இப்படி போயிட்டா அப்படி செய்யணும் போல இருக்கு அப்படின்னு தான் இருக்கிறோமோ. அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை நம்மளால் எடுப்பது இல்லை. சிந்திக்க சிந்திக்க அது வந்து நமக்கு தெரியும். ஆக இந்த டெக்னிக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 7வது தாதுக்கள்ல உயிர் ஒளி இருக்குது. அந்த உயிர் ஒளி எந்த உலகத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராபரை உலகத்தை சார்ந்தது. அப்ப அந்த உயிர் ஒளிக்கு என்ன தன்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த ஸ்பேஸ் உலகத்துக்கு வாழ்வதற்குரிய உடம்பை செய்கின்ற தன்மை புரோகிராம் அதுக்குள்ள இருக்குது. அசுத்த உயிருக்கு வந்து என்ன தன்மைனாக்க, பூமியில உள்ள உயிர்களாக வாழ்றதுக்கு அதுக்கு தன்மை உண்டு. சுத்தி செய்துட்டாக்க அது ஸ்பேஸ் உலகத்துக்கு இதுதான் விஷயமே. புரியுதுங்களா? விளங்குதா இல்லைங்க நான் சொல்றது? இப்ப அசுத்த உயிர் சொன்னா விந்தோட கலந்து அந்த உயிர் இருக்கும்போது, அதாவது நீர்க்கூரோட கலந்து இருக்கும்போது, கருப்பைக்குள்ள போகும்போது அது என்ன உருவாக்கும்?
தத்துவங்களை உருவாக்கும். 36 தத்துவங்களை அது உருவாக்கும். இதுதான் இன்விசிபிள் பாடின்னு சொல்றது. விசிபிள் பாடி என்பது எத்தனை தத்துவம்னா 60 தத்துவத்தை அது உண்டாகும். மேல இருக்கு. இது 60 தத்துவம். இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்குற ஒரு கெப்பாசிட்டி எந்த உயிருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க அசுத்த உயிருக்கு உண்டு. அந்த அசுத்த உயிராகத்தான் நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப கருப்பையில உருவாகுகின்ற எந்த உயிராக இருந்தாலும் சரி, அது சுத்த உடம்பா அசுத்த உடம்பா? அசுத்த உடம்பு. இதைத்தான் வள்ளலார் சொன்னார். என்னன்னு? அண்டத்துரிசு, அகில துரிசு, பிண்ட துரிசு, பேர் உயிர் துரிசு, எல்லாமே அழுக்குன்றது. பியோர் இல்லை, அது பியோரானது இல்லை, எல்லாமே அழுக்குன்னு சொல்ல. இதை இன்னொரு சித்தர் சிவவாக்கியர் எப்படி பாடினாருன்னு கேட்டா, அழுக்கற தினம் குளித்து அழுக்கறாத மாந்தரை. அழுக்கற தினம் குளித்து அழுக்கறாத மாந்தரைன்னாரு. நம்மலாம் எத்தனை வேலை குளிக்கிறோம்? இப்ப காலையில எல்லாம் குளிச்சுட்டு தான் வந்திருக்கு. அடுத்து மாலையில என்ன செய்வோம்? குளிப்போம். எத்தனை வேலை குளிப்போம்? 2 வேலை குளிப்போம். சில நேரத்தில் நம்ம வெளியூருக்கெல்லாம் போயிட்டு, சில கோயில் குளங்களெல்லாம் போயிட்டு, ராமேஸ்வரம்லாம் போயிட்டு எத்தனை கிணத்துல குளிப்போம்? 21 கிணத்துல குளிப்போம். அழுக்கு போகுமா? உள்ளுக்கு இருக்கிற மாசு போகுமா? குற்றம் போகுமா? வினை போகுமா? போகாது. இதைத்தான் சொன்னார். அழுக்கற தினம் குளித்து அழுக்கறாத மாந்தர். அழுக்கிருந்த தெவ்விடம், அழுக்கில்லாத தெவ்விடம் கேட்கிறாரு. அழுக்கிருந்த தெவ்விடம், அழுக்கில்லாத தெவ்விடம். அப்ப இது சிந்திக்கணும்ல, அழுக்கு எங்கடா இருக்குது, அழுக்கு எங்கன்னு நம்ம சிந்திக்கணுமே. அப்ப நம்ம வாழ்ற இந்த உலகம் என்ன உலகம்? அழுக்கு. அழுக்கு இல்லாத உலகம் எது? விண்வெளி, பராபர உலகம். அழுக்கு இல்லாது. அழுக்கிருந்த அவ்விடத்து அழுக்கு அறுக்க வல்லீரே. அழுக்கு எங்க இருக்குது? உயிர்ல அழுக்கு இருக்குது. அந்த அழுக்க நீ போக்கிட்டாக்க அழுக்கில்லாத ஜோதியோடு அணுகி வாழலாகுமே. அப்பயே ஜோதி வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஜோதி உலகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கு, எங்க வாழ்ற வாழ்க்கையை பற்றி அவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் சொல்லுவார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருதுபோ கோடியும் அல்ல பலனர். என்னடா இந்த இப்படி எழுதியிருக்கிறாருன்னு யோசிச்சா, ஒரு பொழுது கூட உங்களுக்குலாம் வாழ்க்கைனா என்னன்னு தெரியலன்ற. ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கோடியும் அல்ல பலன்றாரு. அப்பனா பல கோடி கோடி பேருக்கு 600 கோடி இன்னைக்கு உனக்கு ஜனத்தை. ஆனா வாழ்க்கை என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அகஸ்திய முனிவர் என்ன சொல்றார்? வாழ்வதுதான் பேரின்ப வாழ்வே வாழ்வு, வையகத்து வாழ்க்கையெல்லாம் மசகமாகும். மசகம்னாக்க குற்றமாகும், நிலை இல்லாததுன்னு சொல்றாரு. பேரின்ப வாழ்வு தான் வாழ்வோம். அது எந்த உலகம்? பராபரை உலகம். அன்றைக்கு அதுதான் உலகம், அவங்களுக்கெல்லாம் கிடைச்ச உலகம். அதுக்குரிய டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, மூலாதாரத்தில் இருக்கிற உயிரை நீங்கள் வசப்படுத்திக் கொள்ளணும். எங்க வசப்படனா உள்ளக்கூறுக்கு கொண்டு போய் வசப்படுத்தணும். இதுதான் நடராஜரோடைய தத்துவம். டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜின்னு பேர். இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, பாடியில உற்பத்தி ஆகின்ற எனர்ஜியை பாடிக்கு பாடியிலிருந்து மைண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இதை அந்த காலத்துல எப்படி சொன்னாங்க? தெய்வத்தையே கால் தூக்கி ஆத்தி ஆட, ஒரு கால் ஊனி ஒரு கால் பண்ணி தூக்கி ஆட வச்சு இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பின்னால் வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டான்? இந்த டெக்னிக்கை யாருக்கும் சொல்லி கொடுக்கல. டெக்னிக் பால் ஊற்ற ஆரம்பித்தான். பால் ஊற்றி பழம் ஊற்றி இது பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி இப்போ நம்ம அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சிதம்பரத்தில் என்ன நடக்குது? ஐயர் உட்காந்து உங்களுக்கு டெக்னாலஜியாக சொல்லி கொடுத்துட்ருக்குறான். ஆமாம், அபிஷேக ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கு. டெக்னாலஜி நம்மளாம் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? இதெல்லாம் அபிஷேகங்கள் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏதோ ஒரு தெய்வ சம்பந்தப்பட்டதுன்னு தெரியுது, ஆனால் அதை உடச்சி யாரும் சொல்றது இல்லை. ப்ராக்டிக்கல் அதை எப்படி பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ புறத்திலே நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை சித்தர்களோட இலக்கியங்களை படித்தா இந்த விஷயம் தெரியும். நியாயத்துக்கு சொல்லலை. ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றி இருபதம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயானால்
குறுபதம் என்று கூறும் குறிப்பு உனக்குள்ளாச்சு. வரும்பதம் நாகைநாத மலரடி காண்பாய் நெஞ்சேன. மலரடின்னா பராபரை உடம்பு. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் திருக்குறள். அப்ப இந்த டெக்னிக் தெரியணும்னா அப்ப பாடியில இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி, பராபரை உலகத்துக்குரிய எனர்ஜி. என்ன பராபரை எனர்ஜி? சாதாரண எனர்ஜியா? பாடி உற்பத்தி பண்ணுது இல்லைங்களா? அந்த உலகத்துக்கு போறதுக்கு அது உற்பத்தி பண்ணுது. நீ ஒரு நாள்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அது ஆண்டு கணக்கில் அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன ஆச்சு அந்த எனர்ஜிலாம்? கேள்வி கேட்குறோம்ல, என்ன ஆச்சு அந்த எனர்ஜி? என்ன பண்ணணும் அந்த எனர்ஜியை? வேஸ்ட் பண்ணுறது தான் தெரியும் நமக்கு இல்லைங்களா? அதை வசப்படுத்துகிற டெக்னாலஜி இல்லை. 1000 கோயில் கட்டி என்ன பண்ணுறது? கும்பாபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுறது? விளக்கு கொளுத்தி என்ன பண்ணுறது? இங்கே உள்ள விளக்கு போத புரியுதுங்களா? அந்த ஒளியை வசப்படுத்தியவர்கள் தான் நம்மளுடைய சித்தர்கள். எவ்வளோ அறிவாளிகள்! எத்தனை ஆண்டு? 12 ஆண்டு பயிற்சி. சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒளியை அந்த உடம்பு உற்பத்தி செய்கின்ற அந்த 7வது தாதுக்குள்ள இருக்கிற பவரை அவர்கள் வந்து வீணடிக்காமல் அதை அழகாக லௌகியமாக என்ன பண்ணாங்கன்னா மணக்கூறுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நம்ம காசு கூட இருந்தால் எங்கே வைப்போம்? பேங்க்ல போடுவோம் இல்லையா? அது மாதிரி பேங்க் அதுதான். சேவ் பண்ணாதவங்க எல்லாம் செத்து போனாங்க, சேவ் பண்ணவங்க எல்லாம் ஞானியாக ஆனாங்க. பாதி தமிழன் கடவுளானா மீதி தமிழன் ஆண்டு போனான்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அது மாதிரி அதுதான் அன்றைக்கு உள்ள டெக்னிக், உயர்த்துக்குரிய டெக்னிக். அந்த டெக்னிக் இடையில என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் மறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் வேதங்கள் இருக்கு. மறைப்பாக சொன்னது சூனிய சம்பாஷணையாக சொல்லப்பட்டது, பரிபாஷையாக சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் அறவே சொல்லலை, அறவே காட்டலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளவும் முடியாது. சில இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வெட்ட வெளிச்சமாக நமக்கு நேரடியாக சொன்ன பாடல்கள்லாம் இருக்குது. மற்றது பரிபாஷை விளங்கலையா விட்டுருங்க, எது விளங்குதோ எடுத்துக்கிட்டாலே அதுவே போதும். அவ்வளோ பாடல்கள் வந்து விளங்கிய பாடல்கள், தெளிவான பாடல்கள்லாம் நமக்கு நிறையா இருக்குது சித்தரோட பாடல்கள். இது இப்படி தான் அவங்க போனாங்க. அந்த உயிர் சக்தியை வந்து நம்ம வசப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய பயிற்சி தான் வாசி பயிற்சி, ஏர் டெக்னிக்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ பூமி கீழே இருக்கிற தண்ணியை வந்து பம்ப் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஊர்லலாம் நிறையா அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா? அது வந்து ப்ரெஷர் தானே. ப்ரெஷர் கொடுத்து நம்ம அழுத்தினே என்ன வருது? தண்ணி. அப்போ அழுத்தம் கொடுத்தனே தண்ணி மேலே ஏறுது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாடிக்குள்ள உள்ள ஒரு சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு சூரியகளை சந்திரகளை வந்து பயன்படுத்தினாங்க. ஏர் டெக்னிக் நிறைய சிஸ்டம் இருக்குது. இப்போ தண்ணியில் போய் இப்படி போய் மிதக்கிறாங்க இல்லையா? அது ஒரு யோகா இதில் அதுவும் அதுதான். நிறைய சாகசம்லாம் செய்கிறீங்களாங்க, முடியை கட்டிக்கிட்டு ட்ரெயினெல்லாம் இழுக்கிறாங்க, பஸ்ஸை இழுக்கிறாங்க இல்லையா? அதுவும் ஏர் டெக்னிக் இல்லைங்களா? படுத்துக்கிட்டு லோரியை உடம்புல ஏற்றி கொண்டு போகிறாங்களா? அதுவும் அதுதான். இந்த மாதிரி சில வித்தைகள் காட்டுவதற்கு என்ன பயிற்சின்னு கேட்டிங்கன்னா மூச்சு காட்டு பயிற்சி தான். யாராவது ஒரு ஆள் உயிரானா ஞானம் பெற்றிருக்கிறாங்களா? சொல்லுங்க. போயிங்க கூட இழுத்துருக்குறாங்க, ஞானம் பெற்றாங்களா? ஞானம் பெற. அப்போ அது வேற லெவிட்டேஷன், அப்படியே மேலே ஏறிடுவாங்க. முடியும், சாதனை. இன்றைக்கும் வெள்ளைக்காரெல்லாம் செய்கிறான். ஞானம் பெற முடியுமா? பிறப்பு ஒழிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த பயிற்சிலாம் தேவையா நமக்கு? கின்னஸில் வேணுமா ரெக்கார்டு வாங்கணும். சொர்க்கத்தில் இடம் முடிக்க முடியுமா? முடியாது. இப்படி ஏர் டெக்னிக்ல பல விதமான சாதனைகள் செய்யலாம். அதுக்கு சாதனை நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் யாரும் பராபரையில் போய் வாழ்றதுக்குரிய உடம்பை வந்து அவங்க பெறணும். அப்போ உடம்பை பெறுவதற்கு என்ன பெறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த உயிர் புருவமத்தி கொண்டு போய் உள்ள கொண்டு போகணும். புருவமத்தி கொண்டு போனாலே போதுமானது. அது எங்கே போய் சேரணுமோ அது போய் சேரணும். அந்த உயிருக்கு தான் உடம்பை உருவாக்குகின்ற தன்மை
உண்டு. வேற எந்த உயிருக்கும் வேற யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எப்படி அங்கே போய் எப்படி வாழணும், என்ன வேணும்லாம் தெரியுமா? இப்போ இந்த உயிருக்கு இங்கே வந்து வாழும்போது மூக்கு வேணும்னு எப்படி தெரியுது? மூக்கு கொண்டு தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக்சிஜன் இல்லைன்னா இந்த உடம்பு இயங்குமா? இயங்காது. அப்போ எப்படி தெரியும் மூக்கு அமைச்சிருக்குது நமக்கு? உயிராக இருக்கும்போது நமக்கு தெரியுமா? ஓ, நம்ம பூமியில் பிறக்க போகிறோம், நமக்கு மூக்கு வேணும், காது வேணும், கண்ணு வேணும்லாம் நமக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. வந்த பிற்பாடு யாரும் யோசிக்கிறோமா? அதுவும் கிடையாது. அப்போ இதெல்லாம் எது செஞ்சு கொடுக்குது? உயிர் தான் செஞ்சு கொடுக்குது. உயிரினால் உடம்பு தான் எடுத்தவாறு உரைக்கிறேன் அப்படின்னு சித்தர் சொல்றாங்க. உயிரினால் தான் நான் உடம்பு எடுக்கிறேன். அப்போ உடம்பு இறப்பது போல் உயிர் இறப்பது இல்லையே. உயிர் இறக்காது. அப்போ உயிர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? திருப்பி திருப்பி அது உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உயிரில் என்ன இருக்குதுன்னா, உயிரில் ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுட்டாரு கடவுள். இந்த பூமிக்கு நம்ம வரும்போது இந்த உயிர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அப்போ நம்ம மொத்தத்தில் என்ன ஒரு ப்ரோக்ராம், நம்மளை ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டாரு. நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த ப்ரோக்ராத்தை நீங்கள் வந்து மாற்ற முடியுமா? உங்கள் கையில் இருக்குதா? நம்ம கையில் இல்லை. செக்கு மாடு மாதிரி நம்ம இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு கிடக்கிறோம். கடவுளும் தெரியாத மாதிரி என்ன பண்ணுறாரு? கூட தான் இருக்கிறாரு. பார்ப்போம் இவன் என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறான். டெக்னிக்கெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம படித்து தெரியல, மாட்டிக்கிட்டோம். புரியுதுங்களா? அப்போ அந்த உயிரை வந்து மூலாதாரத்தில் உயிரை சுத்தி செஞ்சு மேலே ஏற்றினா அந்த உயிருக்கு தான் தெரியும் பராபரை உலகத்துக்கு போய் எப்படி வாழ்வது, அதுக்கு என்ன மாதிரியான உடம்பு செட்டிங் வேணும். ஏன்னா அங்கே போய் நீங்கள் ஆக்சிஜன் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய சிஸ்டம் இல்லை. அங்கே வந்து நமக்கு கை காலெல்லாம் நடக்கிறது போகிறது இதெல்லாம் தேவையா? இல்லை. வேலைங்களா? அங்கே வந்து காசு டிபெண்ட் பண்ணுமா? காசு வேணுமா? இங்கே வாழ்கிறதுக்கு காசு வேணும், அங்கே வாழ்கிறதுக்கு காசு இல்லை. அப்போ அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? ஆனந்தமாக இன்பமயமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கடவுள் என்ன பூமியிலே வச்சிருக்கிறான்? இல்லை. எங்கே வச்சிருக்கிறான்? இன்பமாக வாழணுமா? இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் இங்க இல்லை, இது வந்து துன்பம், பொய் இன்பம். இங்க இருக்கிறது பொய் இன்பம். பொறிவாயில் 5 அவித்தான் பொய் தீ. பொய்யை விட்டு நீ விலகு. அப்புறம்தான் மெய், அப்புறம்தான் ஒழுக்கம். ஏன்னா நம்ம பொறிப்புலன்களோட வாழ்றோம். பொறிப்புலன்கள் பொய், அது கொடுக்குற இன்பம் எல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட பேரின்பம் எங்க இருக்குன்னா ஸ்பேஸ்ல தான் இருக்கு. ஸ்பேஸ் உலகம் தான் பெரிய இன்பம். அதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமூலர் பாடினார். வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அது என்ன இங்க உள்ள இன்பத்தை சொன்னாரா? 5 புலன்களுக்கு உட்பட்ட இன்பம் பெற்று வாழ்கன்னா சொன்னாரு? இல்லை. ஆன்ம இன்பம், பெருவெளி இன்பம், பெரும் சுகம், அருட்சுகம் ஒன்றே அரும் பெரும் சுகம், சுகமான வாழ்க்கை. நம்ம ஏமாந்து இங்கே கடந்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய சுகமான வாழ்க்கைன்னுக்கிட்டு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இதை காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்காதீங்கன்னு சொல்ல வந்தவர் தான் வள்ளல் பெருமான். நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த உலகத்தில் போய் வாழ்வதற்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அதுக்கு தான் இந்த உடம்பு. இதுதான் டாஸ்க். கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஒரு டாஸ்க். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. கடவுள் நம்மளை உயிரை கொடுத்து என்ன பண்ணுறான்? அவன் விளையாடுறான். பார்ப்போம் யார் இதில் வெற்றி அடைகிறாங்க, பார்ப்போம் யார் என் உலகத்துக்கு வராங்க, பார்ப்போம். வந்தவங்க வெற்றியாளர், வராதவங்க தோல்வியாளர். தோல்வின்னா மரணம், வெற்றின்னா மரணமில்லா பெருவாழ்வு. அவ்வளோதான். வள்ளலார் வெற்றி பெற்றார். வள்ளலார் வெற்றி பெற்றார். மற்றவங்கெல்லாம் தோல்வி அடை. இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். சும்மா கடவுள் நம்மளை படைக்கல, சும்மா அந்த பூமியை படைக்கல, சும்மா பஞ்சபூதத்தை படைக்கல. அவன் ஒரு நோக்கத்தோட படைச்சி உயிரை கொடுத்துருக்க. நீ விளையாண்டு தான் ஆகணும். பக்ஸா
நம்ம கேட்டோமா? இல்லை. கொடுத்துட்டான், உயிரை கொடுத்துட்டான், உடம்பை கொடுத்துட்டான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் கொடுத்துருக்குறான், எதுக்கு கொடுத்துருக்குறான். வேதம் படித்தா தெரியும், வேதம் படிக்கலைன்னா தெரியாது. இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப துன்பம் அடைஞ்சா என்ன நொந்து போய் என்ன சொல்லுவாங்க, செத்து போயிடலாம் இந்த வாழ்க்கை வாழ்றதை விட. எத்தனை பேர் தூக்கு மாட்டி செத்துறான், மருந்து குடிச்சு சாகுறான் இல்லையா? வெறுப்பு, வாழ்க்கையில் வெறுப்பு, தோல்வி. ஆனால் எதுக்காக படைச்சா? அவங்க இருக்கும்போது சிந்திச்சிருப்பாங்களா? இல்லை. சிந்திச்சா ஆஹா இப்படி ஒரு டாஸ்க்கை நீ எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி நம்ம அதோட போராடணும். வாழ்க்கை என்பது ஒரு டாஸ்க் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சிருக்கிறீங்களா என்பது தான் இப்போ முக்கியம். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, இனிமேல் நொந்துக்குவீங்களா? நொந்துக்க மாட்டீங்க. அப்போ இந்த கேமை நம்ம விளையாடுவோம். கடவுள் கொடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ யாரை துணை கொண்டு விளையாடுவது? பார்ட்னர் சேர்த்துக்குங்க. இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு நமக்கு துணையாக ஒரு பார்ட்னர் வேணும். கடவுளே பார்ட்னராக வச்சுக்குவோமே, சந்தோஷம் தானே, நல்லது தானே. இப்போ வள்ளலார் யாரை பார்ட்னராக வச்சுக்கிட்டார்? துணை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். உற்ற துணை. உற்ற துணை. நமக்கு உற்ற துணை யார்? உயிர் கொடுத்தவன் தான் உற்ற துணை. வேற யாரா இருக்க முடியும்? பூலோகத்தில் உள்ளவங்களாம் காலவாரி விட்டுருவோம் இல்லையா? தகையா கூட போயிடுவான், சுத்தல்ல விட்டுருவான், எதையோ பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் உற்ற துணையா இருக்கிறவன் நம்ம காலவாரி விட மாட்டான். அதனால தான் சொன்னாரு, கைவிட மாட்டான். ஏன்னா உயிர் கொடுத்தான் அவன். அந்த உயிர் இங்க கடந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? துன்பப்பட்டு கொண்டு இருக்குது. இது தென் திசை. நம்ம வாழ்ற உலகம் வந்து தென் திசை. இறைவன் இருக்கிறது வந்து வடதிசை. வருவார் அழைத்து வாடி வடலூர் வடக்குக்கு வாங்க. ஏன் நீங்களாம் தென் பகுதியில் இருக்கிறீங்க? இப்போ நம்ம என்ன கேட்குறோம், என்ன தென் திசையில் போட்டது யாரு? நீதானே. நீதானே எங்களை போட்டு விட்டு இந்த வேடிக்கை பார்க்குற. நீயே என்னை வட திசைக்கு கொண்டு போ. ஏன் நான் தென் திசையில் கடந்து மரணத்தை நோக்கணும், மரணத்தை அடையணும்? நீ தானே எனக்கு உயிர் கொடுத்த. இப்போ நீயே என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, வேற உலகத்துக்கு வந்து நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இறைவன்கிட்ட நீங்கள் விண்ணப்பிக்கணும். நீங்கள் போதுன்னு சொல்லணும். நீங்கள் போதுன்னு சொல்லாத வரைக்கும் அவன் உங்களை கண்டுக்க மாட்டான். போதும் எனக்கு இந்த பிறகு. அப்போ போதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும், அனுபவம் வேணும். இப்போ நம்ம அனுபவம்னா போதும்னு நினைக்கிறேன். பட்டதெல்லாம் போதும் சொல்றாரு இல்லையா வள்ளலார்? பட முடியாத அரசை இனி பட முடியாதுன்றாரு. பட்டதெல்லாம் போதும். நம்ம இப்ப சொல்ல போறோம் கடவுள்கிட்ட, அப்பப்ப பட்டதெல்லாம் போதும், இனி எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்ப சொல்ல போறோம்? தெரிஞ்சா சொல்லுவோம், தெரியலன்னா சொல்ல மாட்டோம். துன்பத்தை நினைச்சு நம்ம வந்து நொந்துகிட்டு இருப்போம், அவ்வளவுதான். சொல்ல தெரியாது. வள்ளலார் நமக்கு காட்டி கொடுக்குறாரு, நீ சொல்லு. அப்பன் தானே, உயிர் கொடுத்தவன் தானே, உன்னை பூமியில இங்க தள்ளி விட்டான், வேடிக்கை பார்க்கறான் தானே, உனக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நீ கண்டுக்க அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறாரு. அவன் எங்கேயோ தூரத்துல இல்லை, உனக்குள்ளேயே இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் கூட கம்யூனிகேட் பண்ணணும், சொல்லணும். எனக்கு இந்த பிறவி நித்திய பிறவி இல்லை, நீ கொடுத்த அனித்திய பிறவி, நீ என்னை கோல்மால் பண்ற, நீ வள்ளலாருக்கு கொடுத்த பிறப்பு மாதிரி எனக்கு கொடு, நானும் உன் பிள்ளை தானே, நீ கொடுத்த உயிர் தானே, இல்லைன்னா நீ என் உயிரை எடுத்துக்கு. வள்ளலார் சொல்றாரு, நீ கொடுக்கலன்னா என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன்ற. அதாவது நீ அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடுறாரு, இரு கொஞ்சம் பொருள். கடவுள் பயந்துறாரு, இவன் நம்மளை மாட்டி விட்டுருவான் போல இருக்கு அப்படின்னு. நம்மளே பெரும் கருணை, யாரையும் நம்ம கொல்ல மாட்டோம். இவர் நம்மள கொலகாரனா ஆக்கிடுவான் போல இருக்குன்னு அவர் பயப்படுறாரு. வந்து என்ன செஞ்சார்? அவரை ஆண்டு கொண்டார். நீ தப்பு பண்ணிடாத, நான் வரேன் இரு அப்படின்னு உள்ளுக்கு வந்து கலந்துக்கிட்டார். அந்த அளவுக்கு வள்ளலார் எப்படி இருந்திருப்பாரு, இந்த உலகத்தை அவர் எப்படி பார்த்திருப்பாரு. சொல்றாரு, அணு அளவு கூட எனக்கு இங்க வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு. நீ அரச பதவி கொடுத்தாலும் எனக்கு இஷ்டம் இல்லைன்றாரு. நீ ரம்பை ஊர்வசி எல்லாம் கொடுத்தா கூட எனக்கு அதுலயும் எனக்கு இஷ்டம் இல்லைன்றாரு. நீ பெரிய செல்வந்தரா என்ன ஆக்குன்னா அதுவும் எனக்கு வேணான்றாரு. எனக்கு உன்னோடைய உலகம் வேணும்னு கேட்குறேன். உன் உலகத்தை எனக்கு கொடு.
ஏன்னா அது என்ன உலகம்? நித்தியமான உலகம், ஆனந்தமான உலகம், பெரும் சுகமான உலகம். மரணம் என்றும் வராத ஒரே ஒரு உலகம் தாங்க. மரணம் வராது ஸ்பேஸ்ல. பராபரை உலகத்துக்கு கூட என்ன வரும் சொல்றாரு? மரணம் வரும் அப்படின்னு சொல்றாரு. மரணமே வராத ஒரு உலகம் எதுன்னு கேட்டீங்கன்னா பெருவெளி. அந்த 2வது 1வது இருக்கு இல்லையா, அந்த வெளி உலக வாழ்க்கை மட்டும்தான். அந்த இடத்துக்கு மரணம் என்பது கிடையவே. யமன் என்னும் அவன் இனி இலை இலை மகனே ஏற்பர வாழ்க என்று இயம்பிய சிவன். யமனுக்கு அங்க வேலை இல்லை, பராபர வரைக்கும் அவனுக்கு வேலை உண்டுன்றது. அதனாலதான் சித்தாந்தத்துல லட்சியம் வைக்க வேணாம். அப்ப ஒரு 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 சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. எந்த சாம்ராஜ்யம்? சைவ சமய சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன தொடங்கிருச்சு? சன்மார்க்க சாம்ராஜ்யம் தொடங்கி இருக்குது. பட் அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இருக்கிறோமா, புரிஞ்சு இருக்கிறோமா? அதைத்தான் படிச்சாரு. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க. சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிங்கன்ற உரு விளங்க, உணர்ச்சியது விளங்க, உயிர் விளங்க, உலகமெல்லாம் விளங்க. யார் உதவி செய்யும்? அருள் உதவும் பெரும் தாயாம். அந்த தாய் தான் நமக்கு இங்க உயிரை கொடுத்து உடம்பை கொடுத்து நம்மளை அங்க வைத்திருக்கு. அதுதான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் சொல்ற, சத்தியமா சொல்றேன். இந்த வான்வெளியில உங்களை காப்பாத்துறதுக்கு இனி தெய்வம் இல்ல, முடிஞ்சு போச்சு. அந்த காலகட்டம் பல கோடி யுகங்கள் கடந்துருச்சு இந்த பூமி. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அது காலம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? டெர்மினேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஸ்பேஸ், ஒவ்வொரு தெய்வ சக்திகள் எல்லாம் டெர்மினேட் பண்ணுது. நீ உலகத்துல யாரையும் காப்பாற்றுறதுக்குள்ள அந்த அணுக்கரகம் அதுங்களுக்கு இல்லை. சுப்பிரமணியருக்கு இல்லை, சிவபெருமானுக்கு இல்லை, சித்தர்குலத்துக்கு இல்லை அப்படின்னு காலம் வகுக்குது. இதுதான் இன்ஃபர்மேஷன், தகவல். புரியுதுங்களா? நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. இல்லைங்களா? இதை யார்? ஐயர் பெருமான் வந்து சொல்லுவாங்களா? ஐயர்கள் சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க, சொல்லவும் தெரியாது. ஆனா இந்த மாதிரி ரகசியங்கள் நமக்கு தமிழ் மொழியில கொடுத்தாச்சு. 200 ஆண்டு ஆச்சு. 6ஆம் திருமுறை சாதாரண நூல் இல்லது. பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன்களை இது உள்ளுக்கு தாங்கி இருக்கின்றது. அப்ப இந்த பராபரை அருள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எங்க இருந்து டெப் பண்ணாங்க? எனர்ஜியை மூலாதாரத்திலிருந்து டெப் பண்ணாங்க. அதுக்கு என்ன பயிற்சி? வாசி பயிற்சி. இப்ப சன்மார்க்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நிறைய பேர் வாசி பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓ, வள்ளலாரும் வாசி பயிற்சி செஞ்சு தான் போனாரு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. தெளிவின்மை காரணம். அதுக்கு தெளிவு இல்லை, ரிசர்ச் பண்ணல. வள்ளலார் எப்படி போனாரு, எந்த அருளை கொண்டு இவர் போனாரு, அந்த அருள் இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு, 6 சமயத்தில் உள்ள அருளா இவர் ஆட்கொண்டுச்சு இல்லையே. அருட்ஜோதி தெய்வம் என்ன ஆண்டு கொண்டதுன்னு சொல்றாரு. வாசி பயிற்சி செஞ்சு ஆண்டு கொண்டுச்சு இல்லையே. நிறைய பாடல்கள் இருக்குது. உளம் புகுந்த திறம் வியத்தல் என்ற ஒரு தலைப்புல 10 பாடல் இருக்குது. எங்கிருந்து இறைவன் வந்து எனக்குள்ள அமர்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஸ்பேஸ்ல இருந்து அது வந்து என்னை என் உள்ளத்துல வந்து கலந்ததுன்னு சொல்றாரு. எந்த ஸ்பேஸ்லான்னு ஆராய்ச்சி பண்ணா பெருவெளியிலிருந்து இறைவன் உள்ளுக்கு வந்தது. அப்ப பெருவெளிக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் என்ன உண்டுன்னா தொடர்பு இருக்குது. அதை எப்படி நீங்க லிங்க் பண்றது? தொடர்பு எப்படி படுத்துவது? தொடர்பு இருக்குன்னு இவரை வச்சு நம்ம கண்டுக்கிட்டோம். நம்மளுடைய சோலுக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று சோல், அதுக்குள்ள இன்னொரு சோல். விலங்குல 2 கண்ணு இருக்கிற மாதிரி, 2 கிட்னி இருக்கிற மாதிரி, 2 கை இருக்கிற மாதிரி, 2 கால் இருக்கிற மாதிரி நமக்கு 2 ஆன்மாவும் இருக்குது. இதை வந்து உள்ளகம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆன்மாக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு இந்த ஸ்பேஸ் தான் என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த தொடர்பு வந்து எப்படி நீங்க
உறுதிப்படுத்துறது, எப்படி அந்த லிங்கை வந்து ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைவு தான் அதற்குரிய வழி, ஒரு வழி. அப்போ அதனால தான் ஞானசரியரில் முதல் வரி பெருமான் என்ன சொல்வார்? நினைந்து நினைந்து. அப்போ தாட்ஸுக்கு முதல்ல நான் இந்த கதை சொன்னேன் இல்லையா, ஆமை கதை, அதே மாதிரி தான். அந்த ஆமை 2000 மைல்களுக்கு அப்பால் போட்டு முட்டை விட்டதை நினைக்கும் போது அது குஞ்சு பொறிச்சு அது வர்க்கத்தோடு போய் சேருது. அதே மாதிரி நினைவு வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான ஸ்பேஸ்கள் இருக்குது. இது வந்து மெயின் ஸ்பேஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுக்குள்ள என்ன சப் வந்து நிறையா இருக்குது. வெளிகள் வந்து கோடா கோடியாக அது இருக்குதுன்னு சொல்லுவார். அண்டங்கள் கோடா கோடினா அப்போ வெளிகளும் கோடா கோடி. அதில் எப்படி நீங்கள் போய் கரெக்டாக லிங்க் பண்ண போகிறீங்க இந்த ஸ்பேஸ்க்கு? இப்போ எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கோம், எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பர், தனித்தனி நம்பர் தானே. அந்த நம்பருக்கு அடித்தா வேற ஆளுக்கு போகுமா? கரெக்டாக உங்களுக்கு உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர் அடித்தா உங்களுக்கு தானே போகும், இவருக்கு போகாது இல்லையா? அது மாதிரி நம்ம நினைக்கும் போது அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு அந்த மந்திரத்தை போடும்போது கோட்பட்ஸ் இதை நீங்கள் போடும்போது அந்த உயிருக்கும் அந்த ஆன்மாவுக்கும் அந்த வெளிகளுக்கும் என்ன ஏற்படும்னா தொடர்பு. கடவுள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுவார். ஓஹோ, நம்மளை இவர் நினைக்கிறாரு அப்படின்றது அந்த கனெக்ஷன் வந்து ஏற்படும். இதுதான் அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பம். மனம் தான் ராடான்னு இன்னைக்கு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ராடா வந்து ரிசீவும் பண்ணும், சென்டும் பண்ணும். இப்போ ஏர்போர்ட்லலாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா, கப்பை வர்றது போகிறது மெசேஜ் கொடுக்குறது எல்லாம் ராடாவுடைய சரி. நம்ம வீட்டில் ஆண்டெனா வச்சுருக்கோம் இல்லையா, அது உள் வாங்கி டிவியை நம்ம பார்க்குறோம் இல்லையா, படம்லாம் காட்டுது இல்லையா, எத்தனை சேனல் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு மாத்திரம் எல்லாமே அது மாறுது. ஆண்டெனா தானே அதுக்கு மெயினாக இருக்குது, உள் வாங்குறது. ஸ்பேஸில் இருக்கிறத உள் வாங்கி அது வந்து நமக்கு டிவி பாக்ஸுக்கு வந்து கொடுக்குது. அது மாதிரி இந்த மனம் என்ன செய்யணும்னா சப்கான்ஷியஸ்குள்ளே போகும்போது நீங்கள் எதை நினைக்கணுமோ அதை நினச்சிங்கன்னா அது உள்வாங்கும். அது ஒரு நாளில் நடக்காது, தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்கின் அடிப்படையில் தான் இந்த அருட்பெருஞ்சோதி ஒளி வந்து உங்கள் உள்ளத்தில் வந்து உட்காரும். புரியுதுங்களா? அவன் வந்து உள்ளுக்கு என்ன செய்யணும்? உட்காரணும், கிளம்பணும். என் உள் அமர்ந்தானே. அதே மாதிரி ஏற்கனவே உள்ளதுல வந்து அதுவும் உள்ளத்துல தான் போய் அமரும். என் உள்ளமே புகுந்த அதனால். இவங்க தேவார பாடல நீங்க படிச்சிருக்கீங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த கோள்கள் எல்லாம் சொல்லுவார். கோள்கள் எல்லாம் எனக்கு சாதகமா இருக்கும். வேயிறு தோழி பக்கம் பாடத்தை வந்து நீங்க பார்க்கணும். என் உள்ளமே புகுந்த அதனால். மற்றவங்களுக்கு 9 கோள்களும் வேலை செய்யுமா? அவங்களுக்கு செய்கிற மாதிரி அவங்களுக்கு உதவியாக ஹெல்ப் பண்ணுறோம். நம்மளை போட்டு வாட்டி எடுத்துரும். கோள்களுக்கு கீழே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம அட்டி வாங்குவோம். வினைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வினைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை அது வந்து கொடுக்கும். அப்போ அந்த பராபர வெளி வரைக்கும் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய எல்லை இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு புதிய உலகத்தை பற்றி, புதிய வெளிகளை பற்றி வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சொல்வதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஏன்னு கேட்டால் அந்த உலகமும் நித்திய உலகம் இல்லை. வள்ளலார் ஏன் அதை வந்து நித்திய உலகம் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் வந்து தேடி ரிசர்ச் பண்ணும்போது அதில் ஒரு பாடல் வந்து 1:1:6:8 1:1:6:5 போன்ற பாடல்களில் வந்து அந்த உலகம் வந்து இந்த அருட்பெருஞ்சோதி ஒளி பட்டுச்சுனாக்கா அந்த உலகம் என்ன ஆயிரும்னா வெளி கரைந்து போயிடும். ஸோ கரைஞ்சி போயிடுச்சுனாக்கா அது பெர்மனண்டா? பெர்மனன்ட் இல்லை. அப்போ அந்த உடம்பும் என்ன ஆயிரும்னாக்க கரைந்து போயிடும். அதனால தான் சொன்னார் நமக்கு இனி சித்தாந்தம் வேண்டாம். இன்னைக்கு அது சித்தாந்தவாதிகளுக்கெல்லாம் வந்து தெரியல எதனால சொன்னார் அப்படின்றதுக்கு காரணம் தெரியல. நான் உங்களுக்கு இந்த காரணத்தை கொடுக்குறேன். 6ஆம் திருமுறையில் உள்ள காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒளி கரைந்து போய்விடும். எல்லா வெளிகளும் கரைந்து போகும். பராபரை அருளுக்கு பராபரை உலகம் மட்டும்தான் கரையாது, மற்றது எல்லா வெளிகளும்
கரைஞ்சு போச்சுன்னா அது பொய், பெர்மனன்ட் இல்லை. அதனால உருவாகின எந்த பொருளாக இருந்தாலும் அது நிலை இல்லாதது என்று பொருள். இப்போ அதையும் கடந்து ஒரு பொருள் இருக்குன்னாக்கா அது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னார். அந்த உலகம் தான் என்றும் கரையாதது, நித்தியம் சொன்னார், சத்தியம்னு சொன்னார். சத்தியமான ஒளி, சத்தியமான உலகம் அப்படின்னு சொன்னார். அந்த உலகத்தை இந்த முதல் பேஜில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். எப்படின்னு பாருங்க. உங்கள் கையில எல்லாம் அந்த தாள் இருக்கும். அட்டகம் என்ற ஒரு அட்டகம்னா 8 பாடல். இந்த 8 பாடல்ல முதல் பாடல்ல அவருடைய உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். எப்படி அறிமுகப்படுத்துகின்றார்? அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதியின் அரசே. அவருடைய அரசு கிங். அரசுன்னா கிங். அரசு என்ன செய்யும்? ஆட்சி செய்யும். அவரை ஆட்சி செய்தது எது? அவரை ஆண்டு கொண்டது எது? அப்படின்ற ஒரு புதிய தகவலை, புதிய வெளியை, புதிய உலகத்தை, புதிய சுகத்தை, புதிய அமுதத்தை நமக்கு என்ன செய்யறது? கொடுத்திருக்கிறார். இது சித்தாந்தத்துக்கு உட்பட்ட வெளியா அப்படின்னா இல்லை. சித்தாந்தத்தையும் கடந்திருக்கின்ற ஒரு உலகம். அதனால அருட்பெருவெளின்னாரு. அருள் அப்படின்னு சொன்னாக்க கருணை மிகுந்தது அப்படின்னு பொருள். அருளுக்கு 3 விளக்கம் கொடுப்பாரு. இரக்கம், தயவு, இன்னொன்னு கருணை. இது 3 உள்ளடக்கியது அருள். அப்ப அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மிக மிக கருணையான உலகம் அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு இதை கம்பேர் பண்ணுங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? திருட மிகுந்த உலகம் தானே இது. பயந்து தானே நம்ம எல்லாம் வீட்டை பூட்டிடுறோம். கொள்ளை, கொலை எல்லாம் மிகுந்தது. பொய், பித்தலாட்டம், விலங்குல உயிர்களுக்கு துன்பம் செய்யுது, உயிர்களை கொல்றது, சாப்பிட்றது, எல்லாத்துக்கும் உள்ள உலகம், எல்லா கெடுத்தன்மைக்கு உள்ள உலகம் இது. ஆனால் அந்த உலகம் அப்படியா? இல்லை. அது மிக கருணையான உலகம். அதனால் அருட்பெரு வெளி உலகம் அப்படின்றது பெயர். இப்போ ரொம்ப வேணாம், நம்மளோட அஞ்ஞான உள்ளத்தில் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன உணர்வுகளாக இருக்குது. அங்கே உள்ளவங்களாம் கோபமாக இருப்பாங்களா? கோபம் வருமா? அங்கே உள்ளவங்களுக்குலாம் கோபம் வராது. நமக்கு கோபம் வருமா? வராதா? வரும். அங்கே உள்ளவங்களாம் பசித்து இருப்பாங்களா? இல்லை. நமக்கு பசிக்குதே, 3 வேளை 4 வேளை பசிக்குதே. நிறைய பேதங்கள் கொண்டது தான் இந்த உலகம். அதனால தான் இது அசுத்த உலகம் அப்படின்னு சொல்றது. அருட்பெரு வெளி என்பது மிகப்பெரிய உலகம். அது இதைவிட பெருவெளி இருக்குது இங்கே என்றான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் உலகம். எவ்வளோ பேர் போனாலும் அங்கே இடத்துல வாழக்கூடிய வாய்ப்பு அது கொடுக்கக்கூடிய இடம் அருட்பெரு வெளியில். அருட்பெரு உலகத்து, அதை வெளின்னு சொன்னாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? உலகம், பெரு உலகம் சொல்றாரு. கருணையான உலகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உலகத்துக்கு உரியவர்களாக நம்மலாம் ஆகணும். நம்ம அங்க போய் வாழ்வதற்கு நமக்கெல்லாம் உள்ள ஒரே தகுதி என்னன்னாக்கா மனித சரீரம் எடுக்கணும். ஹியூமனிட்டியா நம்ம இருக்கணும். ஹியூமன் பாடி எடுத்தாதான் நீங்க அந்த உலகத்துக்கு போறதுக்கு காசு கிடைக்கும். ஹியூமன் பாடி இல்லாம வேற யாரும் போக முடியாது. ஸோ ஹியூமன் பாடி எடுத்துட்டாக்க ஓகே, யூ ஆர் எலிஜிபிள். அதுக்கப்புறம் அதுக்குரிய அருளை தேடணும். விலங்குல அது மாதிரி அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல் நிலையில், அருட்பெரும் தலம் சொல்றது கருணையிலே மிக உயர்ந்த நிலைகளாக அது இருக்குது. மேல் தளத்துல அது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அருட்பெரும் பீடம், அங்கே பீடம் இருக்குது.
கடவுள் வந்து அங்கே உட்காரணும்னு நினைச்சாக்கா அவர் வந்து உட்காருவார் அங்கே. அதனால அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவிலே, பெரு வடிவம்ன்றது சிறு வடிவம் இல்லை அப்படின்னா அகண்டு இருப்பது என்பது பொருள். நீக்கமர எங்கும் நிறைந்து இருப்பது தான் அருட்பெரு வடிவம் அப்படின்னு சொல்றது. என்ன வடிவம் அது? ஒளி வடிவம். அருட்பெரும் திருவிலே அமர். திரு என்பது இங்கு சிறப்பு. பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும்பதி. கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொல்றாரு. கடவுள் எங்க இருக்கிறாருன்னா பெருவெளியில இருக்கிறாரு, பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாரு, எங்கும் நிறைந்து இருக்கின்றாரு. விளங்குங்களா? அதான் அருட்பெரும் அமர்ந்த அருட்பெரும் பதியே. பதின்னா இறைவன், பசுன்னா ஜீவன், பாசம்னா தலை. விளங்குங்களா? அப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லைன்னு சொல்றாரா? இருக்கிறாரு. சமய மதங்களை எல்லாம் கடந்த கடவுள் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு சொல்றாரு இந்த பாடல்கள் வழியில. பாடல் பார்த்தா இன்னும் விளங்காத மாதிரி இருக்கும், ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்டோமாக்க ஈஸியா போயிடும் அது. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு ஒரு தெரு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா. சிலாங்கூரில் இருக்கிறோம், சிலாங்கூரில் எங்கே இருக்கிறோம், தெப்பிசுங்காயில் இருக்கிறோம், தெப்பிசுங்காயில் எங்கே இருக்கிறீங்க, இந்த லோரங்கில் இருக்கிறோம். அப்படி தானே நம்ம வருவோம். எத்தனாவது வீடு, இத்தனாவது நம்பர் வீட்டில் இருக்கிறோம், இதுதான் எங்களோட அட்ரஸ்ஸு. அது மாதிரி கடவுளோட அட்ரஸ் எது, கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாக்கா அட்ரஸ் தெரியணும் இல்லையா. அப்போ இவர் சொல்கிறாரு இங்கே இருக்கிறாரு. அப்பன் இதோ அம்பலத்தில் இருக்கின்றான் அஞ்சாதி அஞ்சாதின்னு பாடுறாரு இல்லையா. அம்பலம்னா ஸ்பேஸ். கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா ஸ்பேஸில் இருக்கிறாரு, ஸ்பேஸாகவே இருக்கிறாரு, ஒளியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். அருட்பெரும் பதியே, அருட்பெரும் நிதியே. கடவுள் என்னவா இருக்கிறாரா? நிதியாக இருக்கிறாரு, செல்வமாக இருக்கிறாரு. மலேசியன் கரன்சியில் இருக்கிறாரா, இல்லை யூஎஸ்ஏல இருக்கிறாரா, இல்லை பட்ல இருக்கிறாரா, பவுண்ட்ல இருக்கிறாரா? இங்க எதை நிதின்னு சொல்றாரு? அருள், ஒரு நிதி, ஒரு செல்வம். பூலோகல வாழ்றதுக்கு நமக்கு என்ன வேண்டும்? செல்வம் வேண்டும், நிதி வேண்டும். ஆனா அவனை அடைவதற்கு என்ன வேண்டும்? அருள் என்ற நிதி வேண்டும். விளங்குங்களா? அந்த செல்வம் இல்லாமல் நம்ம போக முடியாது. அப்ப அருள் நிதியை நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? பொருள் நிதி ஏதோ உழைச்சி சம்பாதிக்கலாம் இல்லைங்களா? ஓகே, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? டிக்கெட் வாங்க முடியுமா பெருவெளி உலகத்துக்கு? முடியாது, முடியாது. அப்ப அருள் நிதி எப்படி கிடைக்கும்? ஜீவகாருண்யத்தினால அருள் நிதி கிடைக்கும். அடுத்து ரெண்டு விஷயத்துல தான் அவருடைய நிதியை வந்து பெறலாம்னு சொல்வார். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன். அருள் என்ற நிதியை வந்து எப்படி பெற்றாரா? ஈரமும் அன்பும் சொன்னார். கடவுளையோட அருளை பெறுவதற்கு இந்த பொருள் பலம் வந்து முக்கியமா வைக்கல. எதை வச்சுட்டாரு? அன்பை வந்து வச்சுட்டாரு. அப்ப கடவுள் மேல் நம்ம என்ன வைக்கணும்? அன்பு வைக்கணும். உயிர்கள் பால் என்ன வைக்கணும்? கருணை வைக்கணும். உயிர்களுக்கு மேல கருணை இருக்கணும். இந்த ரெண்டு இருந்துச்சுனாக்க இவருடைய நிதியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், இவருடைய செல்வத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்னு நினைக்கிறீங்க? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? காசு வேணும். இந்த உலகத்துல ரெண்டு பேரும் வாழ்றாங்க. காசு உள்ளவனும் வாழ்றாங்க, காசு இல்லாதவங்க வாழ்றாங்க. கோடீஸ்வரரும் வாழ்றாங்க, கோடி லட்சக்கணக்கம் இல்லாதவங்க வாழ்றாங்க, தினம் கூலி நடத்தி வாழ்றவங்க வாழ்றாங்க. இவங்களும் மாண்டு போறாங்க, அவங்களும் மாண்டு போறாங்க. இதுதான் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப உண்மையிலே இந்த உலகத்துல வாழ்வதற்கு என்ன வேணும்? நம்ம பார்த்துட்டோம், ரெண்டு பேரும் வாழ்றாங்க. நம்ம சொல்றோம் B40 கஷ்டப்பட்டுட்டு வாழ்றாங்க, கஷ்டம் இல்லாம வாழ்றாங்க. பல தலைமுறைக்கு பணம் உள்ளவங்களும் வாழ்றாங்க. அப்ப எல்லாரும் வாழ்றாங்க தானே, எப்படியோ வாழ்றாங்க தானே. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, பொருளில்லாக்கு உலகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது நமக்கு இந்த உலகம் இல்லாமல் போகிறது?
யோசனை பண்ணி சிந்திச்சு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த உலகம் எப்ப தொடர்பு அற்று போகுது? உயிருங்க. அப்ப இந்த இடத்துல பொருள் என்பது என்ன? ரெங்கிட்ட சொல்லல, எதை சொல்றாங்க? உயிர். இதுதான் பரிபாஷைன்னு சொல்றது. இங்க பொருள்னு சொன்னே எல்லாரும் சிந்தனையில என்ன வந்துடும்? இந்த காசு தான் வந்துடும். ஆனா அது காசு இல்லை. இந்த உலகத்துல நீ வாழணும்னா உடம்புல என்ன இருக்கணும்? உயிர் இருக்கும். கடைசி நேரத்தில் எல்லாரும் எதுக்கு போராடணும்? உயிருக்கு தான் போராடணும். உண்மைதானே? கடைசியில் டாக்டர் என்ன சொல்லுவார்? போட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ கருவிகள்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, காப்பாற்றுறதுக்கு, உயிரை வந்து காப்பாற்றுறது. கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க? எங்களால் முயன்ற வரைக்கும் முயற்சி செஞ்சிட்டோம், எங்களால் முடியல, சாரி, பில்லு கட்டிட்டு கொண்டு போங்க. என்ன கட்டிட்டு? பில்லை கட்டிட்டு கொண்டு போங்க. முடிஞ்சு போச்சா? யாரும் காப்பாற்ற முடியுமா? யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு விளங்குதா? அடிப்படையாக வாழ்வதற்குன்னு தான் சொன்னாங்களோ, நீ கோடீஸ்வரனா வாழ்வதற்குலாம் சொல்லலை. இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு உனக்கு உன் உடம்புல உயிர் இருந்தால் தான் நீ வாழ முடியும். உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது. சரி, அடுத்து என்ன சொல்ற? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்க. அருள் என்பதுன்னா இறைவனுடைய கருணை. அவனுடைய கருணையில தான் நம்ம இங்கேயும் வாழ்ந்தாகணும், அங்கேயும் வாழ போகணும். அவனுடைய கருணை இல்லைன்னா ஒன்றும் முடியாது. ஏன்னா யார் கையில் மாட்டிக்கிச்சு? சிண்டு அவன் கையில் பிடிச்சிக்கிட்டான். நீ பாப்ப எங்கே ஓடி, நீ எங்கே ஆடுவ பார்க்குற? நீ கடைசியில் யாருக்கிட்ட வரணும்? என்கிட்ட தான் நீ வந்து ஆகணும். உயிர் கொடுத்தவன் நான் இல்லையா? நீ என்ன மறந்துக்கிட்டு நீ என்ன பண்ண முடியுங்க? அப்படின்னு அவன் வச்சுருக்கான் தெரியாமல். நம்ம விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. அதான் வள்ளலார் பணிஞ்சிட்டாரு. எப்படிலாம் பணிகிற? ஈயினும் இழிந்தேன் நாயினும் கடையேன்னாரு. விளங்குங்களா? தன்னை எப்படி லோ ப்ரொஃபைலுக்கு கொண்டு போய் இறைவட்ட என்ன கேட்குறாரு? நீ பார்த்து கொடுத்தா தான் நான் அங்கே இடத்துக்கு வர முடியும், இல்லைன்னா முடியாது. இது உன்னோடைய சுதந்திரம், என்னுடைய சுதந்திரம் இல்லை. நான் அவன்கிட்ட கேட்கத்தான் முடியும். நீ பார்த்து கொடுத்தா தான் முடியும், கொடுக்கலன்னா முடியாது. வள்ளலார் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அது. ஏன்னா அது உன்னால் மட்டும்தான் இது முடியும். அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? நீ வேற எதையும் நம்பாத, ஆடாதீர் சற்றும் அசையா. ஆடாதீர்னர். ஏன் அந்த வார்த்தை வந்து ஆடாதீர்னர்? ஆடுற என்ன டான்ஸா சொல்றது? இல்லை, நீ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இந்த உலகத்தில் நீ ஆடாத. உனக்கு ஒரு முடிவு வந்துடும். இந்த உடம்புக்கு நோய் வந்துட்டா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஆடாத. நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப ஆடாதரா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வள்ளலார் சொல்கிறாரு, ஆடாதேன்றது. உனக்கு என்ன 6 அறிவு வச்சுட்டு நீ என்ன பெரிய ஆட்டாடுற? ஆக்சிஜன் வந்து மரம் கொடுக்குது. மரத்தினுடைய ஆக்சிஜனில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு எதுக்கு இந்த ஆட்டம் அப்படின்னு கேட்குறது? இல்லைங்களா? ஆடாது. சற்றும் அசையாதுன்றது. சற்றும் அசையாதன்னாக்கா நீ சன்மார்க்கத்தை பிடிச்சிக்க, அதை விட்டு வேற எதுலையுமே அசையாது. இந்த குரு பெருசு, அந்த குரு பெருசு, எந்த குருவும் எவ்வளோ வாழ்க்கை கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஸ்பேஸ் வாழ்க்கைக்கு எந்த குருவாவது கொடுக்க முடியும்? இந்த உலகத்தில் என்ன குருவுக்கு பஞ்சமா? சொல்லுங்க, குருவுக்கு பஞ்சமா? இல்லையா? சாய்பாபாவுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ அவர் என்ன இஷாவா, எவ்வளோ பட்டாளம் இருக்குது. இந்த உலகத்தில் இதுக்கு முன்பு எத்தனை குருமார்கள்ங்க இருந்துட்டு போயிட்டாங்கன்னா, எத்தனை பேர்த்த ஒளி உடம்பு கொடுத்து ஞான உலகத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. யாரையும் கொண்டு போயிருக்கிறாங்களா? ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள் மருந்துக்கு காட்டுங்க பார்ப்போம். யாராவது இந்த பூமியில் வாங்கும் போது அப்புறம் என் சீடனை நாங்கள் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு குருவும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களே அண்டமா இல்லை, எல்லாம் பிண்டமா இருக்கிறாங்க. எத்தனை குருமார்கிட்ட தீட்சை வாங்கியிருப்பீங்க? தீட்சை கொடுத்த குருமார்கள்லாம் போயிருப்பாங்க. அடுத்து நம்மளும் என்ன பண்ண போகிறோம்? போதான் போகிறோம், முடிஞ்சு. அப்போ தீட்சைக்கு என்ன பலன்? அப்போ தெரியணும், வள்ளலார் யாருக்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கிறாரு? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறாரு. சாதாரண விஷயம் இல்லை. பொன்னடி என் சென்னியிலே
பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம், அது தீட்சை. அண்டம் வந்து நமக்கு பிண்டத்துக்கு வச்சதுன்னா பிண்டம் என்ன ஆயிரும், அண்டமாக கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் விஷயம். சும்மா தீட்சை தீட்சைன்னு சொல்லிட்டுலாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்துல தான் தீட்சைக்கெல்லாம் எவ்வளோ பணம் தெரியுங்களா? இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தால் டிஸ்கவுண்ட். என்ன கூத்து, ஏமாந்து இருக்கிறோங்க. அதனால அதை ஒருத்தவங்க பயன்படுத்தி கொள்றாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது இல்லை, படித்தா தெரியும், படிக்கிறது இல்லை, போய் இதெல்லாம் கேட்கறது இல்லை. எவ்வளோ பேர் ஏமாந்து இருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த தீட்சை என்ற பேரில் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தீட்சை ஒன்றும் உருப்படாது, ஒன்றும் வழி செய்யாது. தீட்சை என்பது அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து நமக்குள்ளே வச்சா தான் இந்த பாடி அது வந்து கன்வெர்ட் பண்ணும். அது வரைக்கும் அது வந்து கன்வெர்ட் பண்ணுமானா நம்மளோட அசுத்த இயக்கங்கள் தான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கும். 36 தத்துவத்திலேருந்து எந்த தீட்சையாவது கழட்ட முடியுமா? கழட்டவே முடியாது. இதை தான் வள்ளலாருன்னு சொன்னார், ஏமாந்து போவாதீங்க. முதல் குருவாக இருக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கனாக்க இந்த அருட்பெரும் ஜோதி. 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சீக்ரெட் வந்து நமக்கு கொடுக்கப்படும். புரிஞ்சுக்கிங்க. இதற்கு முன்பு உள்ளதெல்லாம் அந்த ஒலிகள் வேற மெத்தட்டு, அது வந்து முதன்மை அல்ல. அது அந்த தீட்சை வாங்கினவங்க பெற்றவங்க சொந்தமாக தான் செஞ்சாங்களோ இல்லையா, யாருக்கிட்டையும் போய் வாங்கல. சித்தர்கள்லாம் யார்கிட்டையும் தீட்சை வாங்கினாங்கன்னாக்கா இல்லை, அவங்களுடைய எனர்ஜியை அவங்க வசப்படுத்தி அவங்க போய் சேர்ந்தாங்க. வாசி பயிற்சி அவங்களுக்கு முதன்மையாக இருந்துச்சு. வள்ளலாருக்கு அது வந்து முதன்மையாக அது இருந்தது. வள்ளலாருக்கு இருந்தது வந்து அருட்பெரும் ஜோதி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுகிட்ட கேட்கணும். தீட்சை வந்து அதுகிட்ட எனக்கு கொடுப்பா, என்னோட வந்து கலந்து என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யணும். விண்ணப்பம்னா அப்ளிகேஷன், கடவுள்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணணும். சும்மா போக முடியாது. நம்ம வந்து ஊருக்கு போகணுன்னாக்கும் இப்போ இது விசா வாங்குறோம் இல்லையா, இங்கே போகிறதுக்கே அவன் விசா கொடுத்தா தான் நீங்கள் போக முடியும். விசா இல்லைன்னா போக முடியாது. கடவுள் உலகத்துக்கு போகணுன்னா இப்போ விசா வேணுமா வேணாமா, அவன்கிட்ட கேட்கணுமா இல்லையா, என் உலகத்துக்கு நான் வரேன் அப்படின்னா நீங்கள் போக முடியுமா? இந்த தத்துவத்தோடு நம்ம போக முடியுமா? போக முடியாது. அப்போ நீங்கள் அங்கே போகணுன்னா அவனுடைய அனுமதினால தான் நீங்கள் அங்கே போக முடியும். இதில் பாருங்கள், பராபரையில் உள்ளவங்க கூட அங்கே போக முடியுமானா போக முடியாது. எப்படி அமைச்சிருக்கிறாரு பாருங்க. பராபரையில் உள்ளவங்களாம் யார்? மனிதனா? யார் அவங்களாம்? தெய்வம். அந்த தெய்வம் மனிதன் இல்லை. அவங்க மனிதன்லாம் பூமியில் உள்ளவனை தான் நம்ம மனிதன்றோம். பராபரையில் உள்ளவங்கள நம்ம மனிதன் சொல்லக்கூடாது, அவங்களாம் தெய்வம். நமக்கு அவங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்குது. அறிவில் வேறுபாடு, உணர்வில் வேறுபாடு, உடம்புல வேறுபாடு, எல்லாமே வேறுபாடுகள் நிறையா இருக்கும். விலங்குகளா கிட்டத்தட்ட ஒரு 40 வகையில் வந்து வேறுபாடுகள் இருக்கும். நீங்கள் போய் அவங்கள போய் மனிதன்னு நம்ம சொல்லவே கூடாது. அப்படியாப்பட்டவங்க அருட்பெருஞ்சோதி உலகத்துக்குள்ளே போக முடியுமானா போக முடியாது. விசா இல்லை, விசா இல்லை, போக முடியாது. அப்படி அவங்க போகணும்னா எங்கே வரணும்? பூமிக்கு வந்து விசா எடுக்கணும் அவங்க. அந்த விசா எப்படி கிடைக்கும்? ஜீவகாருண்யம் பழகினால் தான் அந்த விசா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த விசா கிடைச்சதுனா தான் அந்த உடம்பு மாற்றணும். இப்போ 3க்கு போகணுன்னா இப்படி சட்டையெல்லாம் போட்டுட்டு 3க்கு போக முடியுமா? அவன் எவ்வளோ காஸ்ட்டு, எத்தனை ஆயிரம் வெள்ளி காஸ்ட் உள்ள யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தான் 3க்கு போக முடியும். அது மாதிரி இந்த பாடியை எடுத்துகிட்டு அங்கே போக முடியாது. அப்போ சித்தர்கள் இங்கே வந்து பிறந்து இங்கே ஜீவகாருண்யம் பழகி அந்த ஒளி பெற்று உடம்பை வந்து மாற்றி அப்புறம்தான் அவங்க போக முடியும். அது வரைக்கும் போக நமக்கும் அதே லோ தான், அதே சட்டம் தான் நமக்கும். இப்போ நம்மளும் போக முடியாது. அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிடிச்சிக்குங்க, அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி உடம்பு செஞ்சு கொடுக்க முடியும். இது நான் கண்ட அனுபவம். வேறு தெய்வத்துக்கு அந்த ரைட்ஸு இல்லை. உயிரணுன்னா இதை பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு பிரேக் இருக்குது, அதை கருதி நான் வந்து இங்கே நிறைவு செய்து அப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை.